நாம் நின்றோன்னமாய் நம்ம கரங்கள பரிசுத்த வேதாகமத்தை எடுக்கலாம் சகோதர சகோதரியே. மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 2வது வசனம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் வசனங்கள் அதிகாரம் 5 வசனங்கள் 2. எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லஹேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தின் உடையது. ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதத்தையும் கிருபையும் வல்லமையும் கூட்டுவாராக. நம் தலை தாழ்த்துவோம் ஜெபிக்கும்படிக்காக. கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் அன்பு நேசரே, இந்த காலவேளையில மீண்டும் ஒரு சியாக பிள்ளைகளாகிய நாங்கள் இப்பேற்பட்ட இந்த உலக விழுந்து போகுதலின் நாட்களோடாய் நாங்கள் இருக்கிறோம். ஆனாலும் பிள்ளைகள் இந்த காலவேளையில ஒரு வார்த்தைக்காக நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். இந்த உலகம் அவ்விதமாய் கத்தா வியாபார கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்களும் ராஜா உடைய வெளிப்பாட்டினால் அடங்கிய அந்த கிறிஸ்துமஸுக்குள்ளாய் கத்தாவே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நீர் மீண்டுமாய் எங்களுக்குள்ளாய் ராஜா வித்தின் வடிவிலே வந்திருக்கிறீர். எங்களுக்குள்ளாய் நீர் பிறந்திருக்கிறீர் ராஜா. ஏனென்றால் நீரே பெத்லஹேமா இருக்கிறீர். அப்ப இந்த நாள்ல எங்களுக்குள்ளாய் பிறந்திருக்கிற தயவுகளுக்காய் கூட நன்றி. இந்த காலவேளையில நாங்கள் பார்க்க போகிற காரியங்களுக்காய் உண்மையை நாங்கள் அண்டி தேடி வருகிறோம் ராஜா. அந்த எம்மாவூர் சிஷ்யர்களோடு கூட வந்த நீர் இந்த நாட்களோட உங்களுடைய தோற்றத்தை மாற்றிக்கொண்டு மீண்டும் பிள்ளைகளாய் எங்களோடு கூட இந்த வீட்டிற்குள் பிரவேசித்து வார்த்தையாக அப்பத்தை பிட்டு கொடுக்க என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட கிருபைங்க. நாங்கள் மீண்டுமாய் விட்டு வந்த எருசலேமுக்கு என்னுடைய நித்திய வீட்டுக்கு கடந்து போக மட்டுமாய் உடைய வல்லமை எங்களுக்குள்ள பிரகாசிக்க பண்ணுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கிருபை இருக்கட்டும். தேவைகளோடும் கத்தாவே கண்ணீரோடும் வியாதியோடும் வந்திருக்கிற பிள்ளைகளை நோக்கி பாருங்க. அவருடைய தேவைகளானது உடைய வார்த்தையானது உரைக்கப்படும் போதே அருளப்படட்டும். அதுக்கேற்ற விசுவாசத்தின் வெளிப்பாட்டை கூட்டி கொடுங்க. இப்ப வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ராஜா. ஆரம்பம் முதல் முடியிருக்கும் பிரசனம் இருக்கட்டும். மனுஷன் ஞானத்தை எடுத்து போட்டு நீர் பிளரா ஃபயரா இறங்கி வந்து அடியனுக்குள்ளாய் இருந்து பேசுங்க. அப்ப எங்களுக்கு இருக்கத்தாவே அந்த டிவைன்லி அட்மாஸ்பியர் உண்டாகட்டும் ராஜா. கனநித்திரையின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், சோர்வின் ஆவிகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ராஜா. வெளிப்பாட்டினால பிள்ளைகளை நிரப்புங்க. வெளிப்பாடு ஒன்றே விசுவாசத்தை கொடுக்கவில்லது. அந்த விசுவாசம் எடுத்துக்கொள்ளப்படுதல் வல்லமையை கொண்டு வருகிறதுன்னு பார்க்கிறோம். அப்பேற்பட்ட நிலைக்குள்ளாய் பிள்ளைகளாய் நாங்கள் இந்த நாள்ல வரட்டும் ராஜா. ஆரம்பம் முதல் முடியிருக்கும் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே கடந்து வந்த யாவரும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம் நேரம் அதிகமா இல்லை. நான் அதிகமான நேரத்தை நான் அட்வைஸ்க்கு எடுத்துக்கின சகோதரி நேரமா வேண்டுமா இருந்ததுனால அறிவிப்புக்கு எடுத்துக்கினேன். ஆனா இந்த நாள்ல உங்களோட கூட ஒரு சில காரியங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். ஆமென். நம்ம இந்த காரியத்தை பார்த்து கொண்டு கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கிறிஸ்துமஸை குறித்து பார்த்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம வந்து வியாபார கிறிஸ்துமஸ் என்ன பண்ண கிடையாது, பார்க்க கிடையாது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். சரி, நம்ம லாஸ்ட் வீக்ல இருந்து என்ன காரியத்தை குறித்து பார்த்தோம், சின்ன ஒரு ரீகால் மட்டும் பார்க்கலாம் இல்லைங்களா? போன வாரத்துல இருந்து ஒரு சில காரியங்கள் பார்த்து கொண்டு வரணும். என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வீக் என்ன பார்த்தோம்? நம்ம ஃபர்ஸ்ட் வீக் என்ன பார்த்தோம்? மரியாளோட விசுவாசம் எதை கொண்டு வந்துச்சு, மரியாதை விசுவாசம் என்ன பண்ணுச்சுன்றதை குறித்து பார்த்தோம் இல்லைங்களா? ரெண்டாவது 3 அடையாளங்களை குறித்து பார்த்தோம். முதல்ல அவர் கையில இருக்கிற 3 அடையாளங்களை குறித்து பார்த்தோமா இல்லைங்களா? இதை தொடர்ந்து இன்னைக்கு வெட்னஸ்டே ஆல்ரெடி ஆக்சுவலி ஒரு செய்தி எடுத்துருக்கணும். இந்த செய்தி எடுத்துருக்கணும். ஆனா அதோட கூட இன்னைக்கு இருக்கிற செய்தியை சேர்த்து நான் உங்களோட கூட கொடுக்குறேன். நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணும். என்னோட ஃபாஸ்டா வரணும். நீங்க என்னோட கூட என்ன பண்ணுங்க? ஃபாஸ்டா வரணும். ஃபாஸ்டா வந்தா மட்டும்தான் கழுகு வேட்டையாடும் போது ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், இறை போற வேகத்தை விட கழுகு ஃபாஸ்டா போனா மட்டும் தான் இறை அது கிடைக்கும். இறை எதுங்க? முயலோ மானோ ஏதோ ஒண்ணு, மீனோ ஏதோ ஒண்ணு இல்லைங்களா? அதை வந்து கழுகு பிடிக்கணும். கழுகுடைய வேகம் என்ன ஆகணுங்க? நார்மலா இருக்கிறத விட அதிகமான வேகத்தோட கழுகு பயணிச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? இறையை பற்றி கொள்ள முடியும். இந்த இறைன்றது தேவனுடைய வார்த்தையே அந்த நாள்ல உங்களுக்கு இருக்குது. இதை பெற்றுக் கொள்ளும்படிக்கு உங்களுடைய சிந்தனைகள் அப்புறப்படுத்திடுங்க. பரிசுத்த ஆவிக்குள்ள வருங்க. ஆமென். உங்களுக்கு இருக்கிற எல்லா கனநித்திர ஆவிகளா எடுத்து போட்டுறோம் இந்த கால வேலையில. ஆமென். அப்ப நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம ஃபாஸ்டா போலாம். எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான் நான் எடுத்து வந்து காட்ட போறேன். ஆனா அதுல ஒரு சில ஆவிக்குரிய வெளிப்பாடுகளோடு உங்களோட என்ன பண்ண போறேன், காட்ட போறேன். நீங்க ஃபாஸ்டா உள்ள வரணும். அதுக்கு மேல என்ன பண்ணணும்னு சொன்னா, நீங்க வார்த்தை என்ன பண்ணுங்க? ரிசீவ் பண்ணும். கழுகுனா என்னன்னு சொல்லி சொன்னேன் நான். கழுகுனா என்னங்க? அழகினால் ஊட்டுவது இல்லைங்களா? கழுகுனா என்னங்க? எகைன் சொல்லுங்க எல்லாரும். கழுகுனா அழகினால் ஊட்டுவது. அப்ப தேவன் அவருக்கு ராஜ கழுகா இருக்கிறார். அவருடைய அழகுனா வாயின்னு அர்த்தம். அழகுன்னு அழகு கிடையாது, பியூட்டி கிடையாது, பீக்னு அர்த்தம். பீக்னா வாய். அந்த வாயினால என்ன பண்றாரு? ஊட்டுறாராம். ஊட்டும் போது நாம என்ன பண்ணணும்? வாயை
திறக்கணும். அப்போ வாயை திறக்கும் போதுதான் அவர் வார்த்தை போடுற வார்த்தை நம்ம வாய்க்குள்ள போய் நம்ம ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். மீன் வாயை திறக்கிறது என்னன்னு சொன்னா ஆமேன் அப்படின்றது அது அர்த்தம். ஆமேன் என்ன அர்த்தம்? அப்படியே ஆக கிடையாது. ஆமேனுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த காலத்துக்கு கொடுக்கப்பட்ட அவர் வெளிப்படுத்தின அவர் தம்மை வெளிப்படுத்துகிற விதம் தான் ஆமேன். தேவனுடைய சிருஷ்டிக்கும் ஆதியமாய் இருக்கிற ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது ஒரு காலத்துக்கும் எபேசு சபை காலத்துல லவோதிக்கேய சபை காலத்து வரைக்கும் ஒரு விதத்துல தன்னை வெளிப்படுத்துறார். 7 பொன்குத்தவைகள் மத்தியில விளாவிக் கொண்டிருக்கிறவராய் எபேசுல வெளிப்படுத்தினார். சிமிர்னால ஒரு மாதிரி இருபுறமும் அதே முந்தினவர் பிந்தினவராய் இருக்கிற வெளிப்படுத்துறார். அப்புறம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் உடையவராய் வெளிப்படுத்துறார். இந்த மாதிரி 7 காலத்தை வெளிப்படுத்தும் போது இந்த காலத்தை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு சொன்னா தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்கிறவர். ஆமேன்னா என்னங்க? அப்படியே. அப்போ தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஒரு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. ஆமேனா இருக்கிறது மனவாட்டி. அதான் நான் அந்த குறிப்பிட்ட ரகசியம், அது ஒரு ரகசியம். அந்த ஆமேன் யாருங்க? பிரைட் தான் அது. ஏன்னா அவர் ஆதி, நம்ம அந்த அப்படின்னு நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். அப்ப அந்த ஆமேன் போது ரிசீவ் பண்ணும். ஒரு வார்த்தைக்கு நீங்க ஆமேன் சொல்லி ரிசீவ் பண்ண நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்குள்ள ஃபிளஷ் லோட் ஆகும். ஃபிளஷ்னா அந்த மாம்சம், இந்த அடிக்கப்பட்ட ரத்தம் லோட் ஆகிட்டே இருக்கும். லோடாவ அங்க ஆவிக்குறையில வளர முடியும். ஆமென். சரி, நேரத்தை நான் அதிகமா இதுக்கு செலவுப்படாதபடிக்கு நான் ஃபாஸ்டா போறேன். இன்னைக்கு நீங்க தலைப்பை பின்பதாக போடலாம், ஆனாலும் ஒரு சப்டைட்டிலா உங்களுக்கு இந்த நாள்ல கொடுக்கப்படுற செய்தி தலைப்பு பெத்லஹேம்ல ஒரு சுற்றப்பட்ட வெகுமதி. இது பின்னதாக இன்னும் ஃபர்தரா மெயின் டைட்டில் பின்னாடி வரப்போகுது, வெளிப்பாடு கொடுக்க வரப்போகுது. ஆனா சின்ன தலைப்பு உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா பெத்லஹேமே சுற்றப்பட்ட வெகுமதி. செய்தியுடைய தலைப்பு எல்லாரும் சொல்லுங்க. பெத்லஹேம்ல சுற்றப்பட்ட வெகுமதி. ஆமென். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சரி, இதனால பார்க்கலாம் கிறிஸ்துமஸ் டைம்ல என்ன காரியம் நடக்குதுன்னு சொல்லி, என்ன தேவன் வெளிப்படுத்துறான்னு சொல்லி பார்க்கலாம். லாஸ்ட் வீக் பார்த்த காரியத்துல சின்ன லைன் உங்களுக்கு காட்டலாம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம்? 3 அடையாளங்கள். முதல் அடையாளம் யாருக்கானதா இருந்துச்சு? யூதா குடும்பத்துக்காக இருந்துச்சு இல்லைங்களா? முதல் அடையாளம் சொல்லப்பட்டுச்சு யூதா குடும்பத்தாரே, தாவீதின் குடும்பத்தாரே. நீங்க கேளுங்க, உங்களுக்கு அடையாளத்தை கொடுக்குறேன். அந்த அடையாளம் என்னவா இருக்குது? கன்னிவர்த்தி கர்ப்பவதியாவா. அதான் முதல் அடையாளமா இருந்துச்சு. 2வது அடையாளம் என்னங்க? அத மேய்ப்பர்கள் முன்னணையிலே சுற்றப்பட்ட குழந்தையை பார்ப்பீங்க. அது யாருக்கான அடையாளமா இருந்துச்சு? மேய்ப்பர்களுக்கான அடையாளமா இருந்துச்சு. 3வது சாஸ்திரிகள். அவங்க கிழக்குதே என்னங்க நட்சத்திரத்தை கண்டு நாங்கள் பணிந்து கொண்டு வந்தோம். எதை பணிந்து கொள்றதுக்கு வந்தாங்க? அந்த யூத ராஜாவை பணிந்து கொள்றதுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் என்னங்க? அந்த நட்சத்திரம். 3 அடையாளங்கள். எப்போ? அது கிறிஸ்துமஸ்க்கு முதலாம் கிறிஸ்துமஸ்க்கு அவங்கள அது வழி நடத்துச்சு இல்லைங்களா? அப்போ இந்த முதல் கிறிஸ்துமஸ்ல மேரியும் அதே போல ஜோசப்பும் என்ன பண்ணாங்க? கன்னி கர்ப்பவதியாவான்ற வார்த்தையினூட இவங்க தான் தாவீதோட குடும்பம். அப்ப அவங்க அந்த இடத்துக்கு வந்தாங்க, பெத்லஹேமுக்கு வந்தாங்க. 2வது யார் வந்தாங்க? மேய்ப்பர்கள் வந்தாங்க, அந்த இடத்துக்கு வந்தாங்க. 3வது யார் வந்தாங்க? சாஸ்திரிகள் வந்தாங்க இல்லைங்களா? அப்போ அந்த 3 அடையாளங்கள் அவங்களை என்ன பண்ணுச்சு? அந்த இடத்துக்கு வழி நடத்துச்சு இல்லைங்களா? அதே போல அடையாளங்கள் சொல்லலாம். என்னன்னு சொல்லி பார்த்தோம். அடையாளம் போது மனுஷன் தங்களுக்கு என்று எப்பொழுதும் ஒரு அடையாளத்தை உடையவனா இருக்கிறான், அடையாளத்தை வச்சிருக்கிறான். அவன் போடுற ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், பேசுற மொழியா இருக்கட்டும், இல்ல அவன் ஒரு பெரிய மானுமெண்ட்ஸ், பெரிய கட்டிடங்களா இருக்கட்டும், எதோ உருவாக்குறான். இதுக்குங்க தன்னை பெரிதாக காண்பிக்கிறதுக்காக ஒரு அடையாளத்தை வைக்கிறான். ஆனா தேவன் சொல்றாரு, ஆனா தன்னுடைய அடையாளத்தை தேவன் என்ன பண்றாருன்னு சொன்னா பூமியில ஏற்படுத்துறார். அது எவ்விதமான அடையாளமா இருந்துச்சு? ரொம்ப எளிமை நிறைந்ததா இருந்துச்சு அந்த அடையாளம். தன்னுடைய மகத்துவத்தை எளிமையில வெளிப்படுத்தி காட்டினாரு தீர்க்கதரிசி இல்லைங்களா? ஒரு மனுஷன் தன்னுடைய மகத்துவத்தை பணத்துல காட்டுவான், பேர்ல காட்டுவான், புகழ்ல காட்டுவான், வல்லமையில காட்டுவான். ஆனா தேவன் தன்னுடைய மகத்துவமாகிய அடையாளத்தை எளிமையில காண்பித்தார். ஆமென். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதெல்லாம் அந்த காரியத்தை குறிச்சு எல்லாம் பார்த்தோம். கடைசியில் அவர் எளிமையில எவ்விதமா வெளிப்படுத்தார்? முதலாம் வருகையில அவர் எளிமையில என்ன பண்ணாரு? சுற்றப்பட்ட வெகுமதியா வெளிப்படுத்தினார். இந்த நாட்கள்ல அவரு மீண்டும் முத்திரையை திறக்கும் போது அந்த முத்திரைகள்லாம் என்ன இருக்குது? இயேசு கிறிஸ்துவா இருக்குது. கரெக்டுங்களா? அவரே அந்த முத்திரைகளா இருந்தார். யார் அந்த முத்திரைகள்? இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையா இருக்கிறார். இந்த நாட்கள் அவர் எப்படி வந்திருக்காரு? வார்த்தையா இறங்கி வந்திருக்கிறார். அப்போ முதலாம் வருகையில அந்த அவர் இடத்துல 7 இடங்கள் ஓபன் ஆச்சு. அதான் 7 முத்திரைகள் ஆச்சு. சிலுவையில எத்தனை இடம் ஓபன் ஆச்சு? 7 இடங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். முதல்ல இடம் எதுங்க? கை கால்கள் 2 இடமா? உங்களுக்கு புரியுது? லாஸ்ட் வீக் நான் சொன்னேன் உங்களுக்கு. கை கால்கள் 2 இடம், 4 இடமாச்சா? தலை 1, 5, முதுகு 1, அப்புறம் கடைசியா ஓபன் பண்ண இடம் எதுங்க? விலா எலும்பு. அதெல்லாம் 7வது முத்திரையா இருக்குது. அப்போ அந்த முத்திரைகள் அவராயிருந்தார். அப்ப அந்த முத்திரைகள் இந்த நாள் எப்படி கொடுக்கப்பட்டுச்சு? தீர்க்கதரிசி 7 முத்திரைகள் கொடுக்கும் போது அதுக்கு முன்பதாக கொடுக்கப்பட்ட செய்தியுடைய பேர் என்ன? தேவன் எளிமையில மறைந்து அவ்விதமே தன்னை வெளிப்படுத்துதல். அப்ப முதலாம் வருகையில அந்த 7 முத்திரை, இயேசு கிறிஸ்து அந்த முத்திரை. அவர் எப்படி வெளிப்பட்டார்? எளிமையிலிருந்து வெளியே வந்தார். அதான் அடையாளம்.
அப்ப இந்த நாட்கள்லயும் கூட அதேதான், தீர்க்கதரிசி முத்திரையில செய்தி கொடுக்கும்போது என்ன செய்தி கொடுத்தாரு? டைரக்டா முதல் முத்திரைக்கு வர கிடையாது. என்ன கூட கிடையாது, என்ன கூட கிடையாதுங்க, முதல் முத்திரை இரண்டாம் முத்திரைன்னு வர கிடையாது. அந்த முத்திரையில் புத்தகத்தை வாசிக்க சொன்னா முதல்ல தீர்க்கதரிசி கொடுத்த செய்தி, God hid in simplicity then revealed to save. அப்படின்னா தேவன் எளிமையில மறைந்து அவ்விதமே தன்னை வெளிப்படுத்தினார். நீ ஆமென் சொல்லணும். ஆமென், புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப அந்த நாட்களையும் கூட அப்ப மீண்டும் எகைன் கிறிஸ்துமஸ் வந்திருக்கணுமா இல்லையா? அவர் வார்த்தையில என்ன பண்ணாருங்க, இறங்கி வந்திருக்கிறார். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? சரி, நம்ம அதுதான் அடையாளமா இருக்குன்னு சொல்லி இந்த நாட்கள்ல இன்னும் ஒரு சில காரியங்களோடு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கிறிஸ்துமஸ் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லி லாஸ்ட் வீக் சொன்னேன் நானு. ஒரு ஆசாரியின் இடத்துல தூதன் சந்திச்சதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது முதலாவது வருகை இல்லைங்களா? முதலாவது கிறிஸ்துமஸ் அங்கதான் ஸ்டார்ட் ஆகுதா இல்லையா? அதுக்கப்புறம் எங்க ஸ்டார்ட் ஆகி முடியுது அது அப்படின்னு சொன்னா சாஸ்திரிகள் சந்திக்கிறதோட முடியுது. முதல் கிறிஸ்துமஸ் அங்கதான் பாக்கணும் இல்லைங்களா? சகரியா இடத்துல ஒரு தேவதூதன் அனுப்பப்பட்டு அதே அந்த இடைநிற்றல் வேலையை செய்கிற பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டு சென்ட்ரலா இருக்கிற தூதன் யோவான் வருகிற பிறப்புல இருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் நட்சத்திரங்கள் தொடர்ந்து வந்தது யாருங்க, சாஸ்திரிகள். மேஜாயிஸ் வரைக்கும் வந்து முடியுது. மேஜாயிஸ் சாஸ்திரிகள் அவங்க வர வரைக்கும் முதல் கிறிஸ்துமஸ் இருக்குது. இன்னைக்கு கூட என்னங்க கிறிஸ்துமஸ் உடைய குடில்களை பாத்தீங்கன்னா என்னென்ன பாப்பீங்க நீங்க? என்னென்ன பாப்பீங்க? கிறிஸ்துமஸ் குடில்கள் ஒட்டங்களை பாப்பீங்க, நட்சத்திரங்கள் பாப்பீங்க, அப்புறம் என்ன பாப்பீங்க, சாஸ்திரிகள் நடந்து வர்றத பாப்பீங்க. அந்த பொம்மைங்க தான் அதான் சுட்டி காட்டுது. அப்ப கிறிஸ்துமஸ் நேரத்துல இருக்கிறத காட்டுது இல்லைங்களா? அது ஒரு பொம்மைகளா இருக்குது. ரியாலிட்டி என்னன்னு சொன்னா 400 வருஷம் உங்களுக்கு தேவன் அவங்களை சந்திக்கவே இல்லை. மல்கியா புஸ்தகத்துல இருந்து லூக்கா மத்தேயு வரைக்கும் சந்திக்கவே இல்லை. முதலா தேவன தூதனை சகரியாவிடத்துக்கு அனுப்பினார். அதான் அந்த கிறிஸ்துமஸ் உடைய முதல் செய்தி. அதுக்கப்புறம் சாஸ்திரிகள் வந்தாங்க. இதான் இதோட இடைப்பட்ட நேரத்துல இதான் நம்ம என்ன பண்ணோம், லாஸ்ட் முன்னாடி 3 வாரங்கள்ல இருந்து இதை பார்த்து கொண்டே வரோம். இன்னைக்கு ஸ்பெஷலா இடத்தை குறிச்சு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பெத்லஹேமை குறிச்சு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பெத்லஹேம்ல ஒரு சுற்றப்பட்ட வெகுமதி. அந்த இடத்துக்கு தான் யார் வந்தது, இவங்க வந்தாங்க. சரி, மேய்ப்பர்கள் வந்ததா நம்ம பார்க்கிறோம். யாரோ வந்ததா பாக்குறோம், மேய்ப்பர்கள் வந்ததா பாக்குறோம். கரெக்டுங்களா? உங்களுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க நல்லா. இப்போ பெத்லஹேமை குறிச்சு ஸ்பெஷல் விஷயம் என்ன? பெத்லஹேம்னா என்ன? தேவனுடைய அப்பத்தின் வீடு இல்லைங்களா? பெத் அப்படின்னு சொன்னா வீடுன்னு அர்த்தம் இல்லைங்களா? பெத் அப்படின்னா எபிரேய வார்த்தை வீடுன்னு அர்த்தம். எல் அப்படின்னா எலோஹிம் தேவன் அர்த்தம் இல்லைங்களா? லஹேம்னா அப்பத்தின் வீடுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? லஹேம்னா அப்பத்தின் வீடு, தேவனுடைய அப்பத்தின் வீடு அப்படின்னு அர்த்தம். அதுக்கான பேரு புரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்பதாக நான் இந்த செய்தியோட தலைப்புக்கே ஒரு சில எக்ஸ்பிளேஷன் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். பெத்தேல்னா உங்களுக்கு பெத்லஹேம்னா என்னன்னு சொல்லியாச்சு. சுற்றப்பட்ட வெகுமதி அப்படின்னா என்ன அப்படின்னா கவனிங்க, வெகுமதி கிஃப்ட் எதுக்காக தருவோம்? கிஃப்ட் கொடுத்துருக்கீங்களா? இங்க இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு வகையில யாருக்கோ ஒருத்தருக்கு கிஃப்ட் கொடுத்துருப்போம் இல்லைங்களா? நம்ம வாலிபமா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம மேரேஜ் ஆகி நம்முடைய மனைவிக்கு ட்ரெஸ், கணவனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு ஏதாவது கிஃப்ட்ஸ் என்ன பண்ணிருப்போம், ஷேர் பண்ணிருப்போம். கிஃப்ட் எதை குறிக்குது? என்னங்க கிஃப்ட் எதுக்கு கொடுக்குறோம்? என்னங்க அன்பின் வெளிப்பாடு. நம்ம லவ், நம்ம அன்பை வெளிப்படுத்துற ஒரு விதம் தான் கிஃப்டா இருக்குது இல்லையா? கிஃப்ட் என்ன, கிஃப்ட் மூலமா என்ன காட்டுறோம், நான் உங்களை எவ்வளவு நேசிக்கிறேன் இல்லைங்களா? நான் இவ்வளவு நேசிக்கிறேன் அப்படின்றதுக்கு என்ன பண்றேன்னா அந்த கிஃப்ட் அப்படியே கொண்டாந்து கொடுக்கறது கிடையாது. நான் அடிக்கடி அந்த கிஃப்ட்டை கொண்டாந்து கொடுக்கும்போது நான் ஒரு சில கிஃப்ட்ஸை நான் ஷேர் பண்ணும்போது மனைவிக்கு என்ன பண்ணுவாங்க, அப்படியே ட்ரெஸ் வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு ரசனையே இல்லை அப்படின்வாங்க. ஏன்னா நீ அதை சுற்றி என்ன பண்ணுங்க, ராப் பண்ணி எக்ஸைட்மெண்ட் மாதிரி கொடுங்க அப்படின்வாங்க. அப்ப அது நமக்கு தெரியாதுன்றதுனால இந்த பொருள் வாங்கிக்கோ அப்படின்னு கொண்டாந்து கொடுப்பேன். அப்ப என்ன கிடையாது, சுவாரஸ்யம் இல்லை. ஆனா தேவன் ஒரு மிகவும் சுவாரஸ்யம் உடைய நபரா இருக்கிறார். அவரு கூட இந்த பூமியில ஒரு கிஃப்டை கொடுக்கும்போது சுத்தி தான் கொடுத்தாராம். எப்படி கொடுத்தாராங்க? சுத்தி கிஃப்ட். நான் அதை யோசிச்சேன் அந்த விஷயத்தை. அவர் சுத்தி நம்ம அது என்ன கருதுன்னு ஒரு கிஃப்ட் இருக்குன்னு சொல்லி சுற்றப்பட்டு கொடுக்கும் போது என்ன சொன்னா அதுக்குள்ள என்ன இருக்குதோன்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட் நமக்குள்ள வரும். அப்படின்னா ஒரு பொருள் ஒரு கிஃப்ட் சுற்றப்படும் போது அது ஒரு மிஸ்டேக்குள்ள இருக்குதுன்றதை காட்டுது. ஆமே, அது சுற்றப்படாம அப்படியே கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல எந்த ஒரு ரகசியமும் இல்லை. நான் சுற்றப்பட்டு கொடுக்கும் போது யாரோ ஒருத்தருக்கு தெரியக்கூடாது, யாரோ ஒருத்தருக்கு மட்டும் தான் தெரியணும்னு அர்த்தம். அதுக்கு அவன் யார் ரிசீவ் பண்றாங்களோ அவங்க மட்டும் தான் என்ன பண்ணாத அதை பார்க்கணும், அவங்க மட்டும் தான் அதுல ஸ்லாகிக்கணும், அவங்க மட்டும் தான் அதை சந்தோஷப்படணும், அவங்க மட்டும் தான் ஃபர்ஸ்ட் அதை பார்க்கணுன்றதுக்காக அதை கொடுக்குறது. ஆமே, இன்னொன்னு கிஃப்ட் அப்படின்றது எப்பொழுதுமே கிருபையை அடையாளப்படுத்துது இல்லைங்களா? கிருபைன்றது எப்பொழுதுமே அது கிரியையினால வர்றது கிடையாது, தேவன் நம்ம மேல வைக்கிற நமக்கு கொடுக்குற ஈவா இருக்குது இல்லைங்களா? தேவன் நமக்கு கொடுக்குற ஈவ். அது மாதிரி தேவன் நம்ம மேல வைக்கிற அன்பின் வெளிப்பாடு,
அதுதான் கிருபை. அதை தேவன் எப்படி கொடுக்குறாரு, என்னப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு, அவர் சுத்தி கொடுக்குறாரு க்ளோஸ் பண்ணி. அப்ப அது மேல என்னங்க ஒரு ரேப்பரை போடுறாரு. ரேப்பர்னா என்னங்க, ஷீட், சுத்துற ஷீட். அது அந்த ஷீட் ஒரு கிஃப்டா கொடுக்கும்போது அப்படிதானே கொடுக்கணும். அதுதான் இந்த செய்தியை பார்க்கும்போது எனக்கு இன்னும் அந்த டீட்டெயில புரியுது. ஓ, அந்த கிஃப்ட் என்ன பண்ணும், சுத்தி பேக் பண்ணி கொடுக்கணும். நீங்க எவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட் வந்தாலும் அப்படியே கொண்டாந்து இந்தாமா இந்த ட்ரெஸ் இருந்தான்னு சொன்னா அதுல எந்த சுவாரஸ்யமும் இல்லை இல்லைங்களா. என்னமா ஏதாவது இந்த செல்போன் வாங்கி அப்படியே கொடுத்தா கூட சுவாரஸ்யம் இல்லை. அதை ரேப் பண்ணி என்னவாங்க அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுது, அதை அவங்க திறந்து பார்க்கும்போது யாருக்குமே தெரியாது. எல்லாரும் பார்ப்பாங்க இது ஒரு கிஃப்ட் இவர் வச்சிருக்கிறாரு, ஆனா அதுக்கு பின்பதாக என்னங்க யாருக்கோ கொடுக்க போறாரு இவர். இந்த மாதிரி தேவன் முதல்ல ஒரு கிஃப்ட மனித குலத்துக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் என்னங்க வெகுமதி என்றதுக்கான அர்த்தம். புரிஞ்சுக்கணும். வெகுமதினா என்னங்க, வெகுமதி சுற்றப்படுதல் எதுக்கு அடையாளமா இருக்குதுன்னா ஒரு ரகசியத்துக்கு அடையாளமா இருக்குது இல்லைங்களா. வெளிப்படுத்தல் விசேஷத்துல பாக்குறோமா இல்லைங்களா, 7 முத்திரைகளால் முத்தரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தை பாக்குறோம் இல்லைங்களா. அதுவுமே கூட ஒரு கிஃப்டா இருக்குது நமக்கு இல்லைங்களா. புரிஞ்சா இல்லைங்களா. அதுமே 7 முத்திரைகள் என்ன பண்ணுச்சு, சுற்றப்பட்டு. அதுக்குள்ள என்ன இருந்துச்சு, அந்த புஸ்தகத்து பேர் என்ன, முத்திரையின் புஸ்தகம், மீட்பின் புஸ்தகம், ஜீவ புஸ்தகம், பூமியுடைய உரிமை பத்திரம், ஆட்டுக்குடியோட ஜீவ புஸ்தகம், இந்த மாதிரி பேர்கள்லாம் இருக்குது இல்லையா. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. அப்போ அது சுட்டப்பட்டு அது உடைக்கப்படும் போது உடைக்கப்பட்ட பின்பதாக உள்ள இருக்கிற மிஸ்ட்ரி ஓபன் ஆகுது. ஒரு கிஃப்ட் ராப் பண்ணி திறக்கும் போது என்னங்க, யார் திறக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன ஓபன் ஆகுது, மிஸ்ட்ரி ஓபன் ஆகுது. அந்த மிஸ்ட்ரி யாருக்காக கொடுக்கப்படுது, அவங்களுக்கு உரியதா இருக்குது. அது மாதிரி 7 முத்திரைகள் திறக்கப்படும் போது கூட யாருக்காக திறந்தார், ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்தை கொடுத்து அந்த கிஃப்டை வாங்கி அப்படின்னா அதுக்கு முன்பதாக ஜீவன் அடங்கிய பாகம் இருக்குது. அதை நம்ம கொடுத்திருக்கிறார். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. அப்ப அது மாதிரி பெத்லஹேம் அந்த மிஸ்ட்ரி, அந்த சுற்றப்படுதல் மிஸ்ட்ரி அடையாளமா இருக்குது. பெத்லஹேம் அப்படின்னு சொன்னா தேவனுடைய அப்பத்தின் வீடா இருக்குது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. இப்ப நல்லா நீங்க இப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, இந்த பெத்லஹேமை குறிச்சு ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு காட்டலாம்னு நினைக்கிறேன். பெத்லஹேம் என்ன, எங்கிருந்து பாக்குறீங்க, பெத்லஹேமை குறிச்சு ஃபர்ஸ்ட் பார்த்த இடம் எது, எங்க பாக்குறீங்க அப்படின்னா, பெத்லஹேமை குறிச்சு ஒரு சில விஷயம் உங்களுக்கு காட்டுறேன். சுவாரஸ்யமான காரியங்கள் தான், அதெல்லாம் கவனிச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் பெத்லஹேம் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு பழைய ஏற்பாட்டுல எங்க கேள்விப்படுறோம், எங்க கேள்விப்படுறீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச காரியங்களை சொல்றேன். பெத்லஹேம் எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க பழைய ஏற்பாட்டுல? பழைய ஏற்பாட்டுல பெத்லஹேம் தாவீதுடைய ஊரா, யாருடைய ஊர் அது, தாவீதுடைய ஊர் இல்லைங்களா. பெத்லஹேம்ல ரூத் புஸ்தகத்தை வாசிங்கன்னு சொன்னா போவாசுடைய ஊரா அது, கரெக்டுங்களா. ரூத் போவாஸ் இருந்த இடம் அது இல்லைங்களா. புரிஞ்சுங்களா உங்களுக்கு. பெத்லஹேம்ன்றது அதுதான். இன்னும் ஒரு சில காரியங்கள் சொல்றேன், நீங்க பாத்துட்டே இருக்கிறீங்க, நானே ஆர்டரா உங்களுக்கு சொல்லிடுறேன். பெத்லஹேமை குறித்து சொல்றேன். பெத்லஹேம் ஃபர்ஸ்ட் கோத்திர பங்கீடு வரும்போது உங்களுக்கு காட்டினேன், எங்களுக்கு இங்க பாருங்க, நான் லாஸ்ட் காட்டினேன் அதே காரியம். இது என்னங்க 12 கோத்திரங்கள் இருந்த இடம், நான் ஆல்ரெடி காட்டியிருக்கேன். 12 கோத்திரங்கள் இருந்த இடம் இல்லைங்களா. இப்ப இயேசு கிறிஸ்து காலத்துல இது யூதேயா, இது சமாரியா, இது கலிலேயான்னு சொல்லி பிரிக்கப்பட்டுருச்சு. இதுதான் யோர்தான் நதி, இது கலிலேய கடல், இது சமக்கடல் இல்லையா, டெட் சி இருக்கு இல்லைங்களா, உப்பு கடல் சொல்லப்படுது இல்லைங்களா. இப்போ இந்த இடத்துல ஜெருசலேம் இருக்குது இல்லைங்களா. இப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து காலத்துக்கு முன்னாடிதாக எகிப்துல இருந்து இஸ்ரேல் ஜனங்களை தேவனுக்கு கூட்டு வந்து உள்ள கானானுக்குள்ள பிரவேசிச்ச பின்பதாக இந்த 12 கோத்திரத்துக்கும் அந்த இடத்த பங்கிட்டு கொடுக்கிறார். எப்படியே பங்கிட்டு கொடுக்கிறார். அந்த பங்கிட்டு கொடுக்கும்போது அந்த இடத்த அந்த பங்கிட்டு கொடுக்கும்போது பெத்லஹேம் யாருக்கு வருது அப்படின்னு சொன்னா யூதா கோத்திரத்துக்கு கொடுக்கப்படுது. யாருக்கு கொடுக்கப்படுது? யூதா கோத்திரம். 12 கோத்திரம் இருக்குதா இல்லைங்களா, ரூபன், சிமியோன், லேவி, இசக்கார், தான், எப்ராயிம், நப்தலி, இது மாதிரி 12 கோத்திரம் இருக்குது. அது மாதிரி யூதா கோத்திரம் இருக்கு இல்லைங்களா, யூதா கோத்திரத்துக்கு தான் இந்த பெத்லஹேம் கொடுக்கப்படுது இல்லைங்களா. பெத்லஹேமை ஸ்தாபிச்சு யாருன்னு சொன்னா காலேபுடைய குமாரர். காலேப் யார் தெரியுங்களா? காலேப் யாருன்னா வேவுக்காரரா போனாங்க இல்லைங்களா 12 பேர். யோசுவா மோசஸ் என்ன பண்ணாரு சொன்னா எகிப்திலிருந்து வெளியே வந்த பின்னாடி இந்த தேவன் நமக்கு கொடுக்குற தேசம் எப்பேற்பட்டதுன்னு சொல்லி காட்டுறதுக்கு யார் அனுப்பினாரு? 12 வேவுக்காரர் அனுப்பினாரு. 12 வேவுக்காரர்ல 2 பேர் தான் காலேபும் யோசுவாவும். இந்த காலேபு யூதா கோத்திரத்துல வந்தவர். இந்த காலேபுக்கு தான் என்ன வருதுங்க, இந்த எபிரோனும் இந்த இடத்துல இருக்கிற பகுதிகள்லாம் கொடுக்கப்படுது. காலேபுடைய வம்சாவளியில வந்தவர் தான் சல்மோன் அப்படின்றவர். சல்மோன் யாருன்னு சொன்னா ராகாபுடைய கணவன். ராகாபுடைய கவனிங்க நல்லா. உங்களுக்கு நோட்ஸ் வேணா உங்களுக்கு தரேன், தயவு செஞ்சு எழுதாதீங்க. நீங்க எழுதுறீங்க இங்க பார்க்கும்போது மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால தயவு செஞ்சு நோட்ஸ் கவனிங்க நல்லா, புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. இப்ப இந்த பெத்லஹேம் அப்படின்ற அந்த பகுதிக்கான ஸ்பெஷல் சொல்றேன், கவனிங்க. இப்போ அந்த இடம் 12 கோத்திரமும் 12 கோத்திரத்துக்கு பாருங்க, நான் காட்டுற பாருங்க, கவனிச்சுக்கோங்க.
பாருங்க 12 கோத்திரத்துக்கான இடம் பாருங்க. யூதா, பெஞ்சமின், எப்ராயிம், தான், மனாசே, காத் இல்லைங்களா? மனாசே பாதி கோத்திரம், நப்தலி, ஆசேர், இசக்கார் இருக்கு இல்லைங்களா? 12 கோத்திரத்துக்கும் யார் பிரிச்சு கொடுத்தது? யோசுவா தான் பிரிச்சு கொடுக்குறார் தேசத்தை. ரூபன் இப்படி பிரிச்சு கொடுக்கும்போது தேசத்துக்கு எப்படி என்றானவனா இப்படி சுத்தி வந்து யோர்தானை கிராஸ் பண்ணி வந்தாங்க. இதான் யோர்தான் நதி இருக்கா? யோர்தான் நதி இங்கதான் இருக்குது இல்லைங்களா? இவங்க கிராஸ் பண்ணி உள்ள என்ன பண்றாங்க? உள்ள வந்து தேசத்தை சுதந்திரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சீலேம்ல தான் என்ன பண்ணாங்க? ஆசரிப்பு கூடாரத்தை போடுறாங்க. இப்படி வரும்போது 12 கோத்திரத்தை தேவன் பிரிச்சு கொடுக்க சொல்லியிருக்கிறார். ஜோஷுவா தான் பிரிச்சு கொடுத்தது. அப்படி பிரிச்சு கொடுக்கும்போது இங்க இருக்கிற யூதேயா பகுதியில் பெத்லகேம் இங்க இருப்பாங்க. யூதா கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு. புரிஞ்சுக்கோ நல்லா. இப்ப இந்த யூதா கோத்திரத்துக்கு கொடுக்கப்படும் போது யாரு? யூதா கோத்திரத்துல அநேக குடும்பங்கள் இருக்கு. அந்த குடும்பத்துல யாரு குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா காலேபுடைய வம்சாவளிக்கு தான் அது கொடுக்கப்பட்டுச்சு. புரிஞ்சா உங்களுக்கு? இந்த இதுக்கு முன்பதாக இந்த பெத்லகேமுக்கு இருந்த பேர் என்னன்னா எப்பிராத்தான்றது பேரு. என்ன பேரு? எப்பிராத்தா அப்படின்னு பேரு. எப்பிராத்தான்னு சொன்னா என்னன்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றான்னு சொன்னா ஜீவன் வெளிப்பட்ட இடம்னு அர்த்தமா. என்ன அர்த்தமாங்க? ஜீவன் வெளிப்படுற இடம் அப்படின்ற மாதிரி இல்லைங்களா? ஜீவன் வெளிப்படுற இடம் இல்ல ஜீவன் வெளிப்படுகிற இடம் அப்படின்ற மாதிரி அர்த்தத்தை உள்ளடக்குது. இப்ப இந்த எப்பிராத்தா அப்படின்னும் போது இப்ப இவங்க கோத்திரத்துக்குள்ள இருக்கும்போது அதுக்கு முன்னதாக யார் அங்க இருந்தாங்க? கானானியர்கள். கரெக்டா? யார் இருந்தாங்க? அதுக்கப்புறம் தான் தேவன் அவங்களை எல்லாத்தையும் ஜெயிச்சு கொண்டாந்து தேசத்துக்குள்ள பிளேஸ் பண்றாரு இல்லைங்களா? அப்ப அதுக்கு முன்பதாக அந்த ஊருக்கு எப்ராத்தான்ற பேர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பெத்லகேம் என்ற பேர் அந்த ஊருக்கு வருது. அந்த ஊர் வந்து பெரிய பட்டணம் கிடையாது. வசனம் சொல்றது, மீகாவுல சொல்றது இல்லையா? இல்ல என்ன சொல்றது? எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, ஆயிரங்களுக்குள்ள நீ சிறியதா இருந்தோம், உன்னிடத்துல ஆளப்போகிற பிரபு இடத்துல புறப்பட்டு உன்னிடத்துக்கு வருவார். ஆயிரங்களுக்குள்ள சிறியதுன்னு சொன்னா ஒரு பெரிய சிட்டி எல்லாம் கிடையாது. பெத்லகேம் பெரிய சிட்டி எல்லாம் கிடையாது. அப்படின்னா யோசுவா காலத்துலதான் அந்த தேசம் வந்து நிர்மாணிக்கப்பட்டது. ஒரு ஊர். இப்ப இந்த ஒசூர் இல்லைங்க, ஒசூர் வந்து எத்தனை வருஷம் ஆச்சுங்க? எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு 300 வருஷம் ஆயிருக்கும். ஏன்னா ஒசூர்னாவே என்ன அர்த்தம்? ஒசா ஊர்னு அர்த்தம். என்ன அர்த்தங்க? அது பழைய மத்திகிரில இருந்து ஜனங்க இங்க வந்தாங்க. அதான் ஒசா ஊருக்கு போலான்னு சொல்லி வந்ததுதான் அர்த்தம். அது புரிதுங்களா உங்களுக்கு? அப்போ அது அப்படிதான் அந்த மாதிரி ஒரு 300 வருஷம் இருக்கு. அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி ஒசூர் எப்படி இருந்திருக்கும்? காடா இருந்திருக்கும் இல்லைங்களா? யாரும் இல்லாத ஃபர்ஸ்ட் யாரோ போய் குடியேறி இருப்பாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் தான் டெவலப் ஆயிருக்கும். அந்த மாதிரி பெத்லகேம் ஸ்டார்டிங் வந்து ஒண்ணும் இல்லாம சின்ன சின்ன ஒரு 4-5 ஃபேமிலி இருந்த ஒரு சின்ன கிராமம் தான் இருந்துச்சான். அது வந்து பெருசா வந்து பெரிய பட்டணமா இல்ல. ஏன் இது பெத்லகேம் குறிச்சுன்னு சொல்றேன்னா, ஏன் ஒரு பெத்லகேம்ல பிறக்கணும்? ஏன் பெத்லகேம்ல கிறிஸ்து பிறக்கணும்? அவர் ரியலாவே பிறக்கிறதுக்கான சரியான இடமா எது இருந்திருக்கும்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றான்னு சொன்னா, அடைக்கல பட்டணங்கள்ல ஒரு பட்டணங்களா இருந்திருக்கலாம். எப்பிரோனா இருந்திருக்கலாம். எப்பிரோன்றது அடைக்கல பட்டணம். எப்படி? எதுக்கு அடைக்கல பட்டணம்? தேவன் மோசே காலத்துல அடைக்கல பட்டணங்களை அவங்களுக்கு ஏற்படுத்தினார். எதுக்கு அடைக்கல பட்டணம்? யாரோ ஒருத்தர் தெரியாம தப்பு செஞ்சுட்டான்னு சொன்னா, ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இல்லையா? யாரோ தப்பு செஞ்சா அதுக்காடி சண்டை போடணும்னு சொல்லிட்டு, அப்போ ஒருத்தன் தெரியாம அடிப்பட்டானது அவனையும் சாவடிக்கணும். தெரியாம செஞ்சுட்டான், அவன் என்ன பண்ணணும்னு சொன்னா, அவன் தப்பிச்சு ஓடி அந்த ஒட்டுமொத்த 12 கோத்திரத்திலையும் இங்க 6 அடைக்கல, இந்த பக்கம் 3 அடைக்கல பட்டணம், இந்த பக்கம் 3 அடைக்கல பட்டணம். அடைக்கலன்னா அவருக்கு வந்து சேஃபா இருந்துக்கிறதுக்கு இல்லைங்களா? அப்போ ரெஃப்யூஜி சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்கிற ஆசாரியன்ட்ட போயிட்டா அவனை தொடர்ந்து பழி வாங்குற தொடர்ந்து வந்து அவன் உள்ள வந்து என்ன பண்ண முடியாது? கொலை பண்ண முடியாது. அந்த சிட்டிக்குள்ள என்ன பழி வாங்க கூடாதுன்றது சட்டம். அந்த மாதிரி இந்த பக்கம் என்ன இருந்துச்சு? கீழையா, இந்த பக்கம் கீழையா தெரிஞ்சு, இந்த பக்கம் எப்பிரோன்னு இருந்துச்சு. ஒருவேளை எப்பிரோன்னு தெரிந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை எருசலேமை தெரிந்து கொண்டிருக்கலாம், இல்ல ஒருவேளை சீலோன்றது எப்ராயிம் தேசத்துல இருக்கிற இடம். அந்த இடத்துலதான் முதல் ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. அப்ப அந்த இடத்துல தெரிந்து கொண்டிருக்கலாம். ஆனா அந்த அதெல்லாம் பெரிய பெரிய இடம், பெரிய பெரிய ஊர். எருசலேமை தெரிந்து கொண்டிருக்கலாம். ஏன்னா நீங்க நல்லா பாருங்க, மேஜாய்ஸ் சாஸ்திரிகள் வந்து எந்த இடத்துக்கு வந்தாங்க? இயேசுவை சந்திக்க எந்த இடத்துக்கு வந்தாங்க? ஃபர்ஸ்ட் எருசலேமுக்கு தானே வந்தாங்க. 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறீங்க இல்லைங்களா? கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா எருசலேம் தான் ராஜாவுடைய நகரம், ராஜா வாழ்ற இடம். அப்ப இவர் ராஜாவா இருந்தா இவரு அரண்மனையில பிறந்திருப்பாருன்னு சொல்லி அங்க தேடி வந்தாங்க. ஏன் வந்தாங்க? புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப அப்படி இருக்கும்போது இது மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸா இருந்திருக்கலாம். அந்த இடத்துக்கெல்லாம் வராம பெத்லகேம் என்ற சின்ன ஊரை தெரிந்து கொள்றதுக்கான ரீசன் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு. ஆனா பெத்லகேம்ன்றது சின்ன ஊரா இருந்துச்சு. பெத்லகேம் வந்து ஜீவன் வெளிப்பட்ட இடம்ன்ற பேர் உள்ளடக்கிதான் இருந்துச்சு. பெத்லகேம்ல முக்கியமான 3 விஷயங்கள் இருந்துச்சு. ஒண்ணு, பெத்லகேம்ல ஒட்டுமொத்த யூத தேசத்திலேயே ஸ்பெஷலான வீட், கோதுமை விளைந்த இடமா இருந்துச்சு. பெத்லகேம்ல மிக சிறந்த அப்பமா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தமிழ்நாட்டிலே வந்து அல்வா ஃபேமஸான ஊர் எதுங்க? திருநெல்வேலி. ஏங்க இங்கெல்லாம் பண்றது இல்லையா அல்வா? அந்த ஊர் அது ஸ்பெஷல் மேடு இல்லைங்களா?
பிரியாணி ஃபேமஸான இடம் எது? ஆம்பூர், திண்டுக்கல் இல்லைங்களா? புரிஞ்சா இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு ஃபேமஸ் இருக்குது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? மதுரைக்கு என்ன ஃபேமஸ்? பரோடா ஃபேமஸ். இந்த மாதிரி ஃபேமஸான இடங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒட்டுமொத்த தேசத்திலே அப்பத்துக்கு ஸ்பெஷலான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வீட், கோதுமைக்கும் அப்பத்துக்கும் ஃபேமஸான இடம் பெத்லஹேம். பெத்லஹேம்ல பாத்தீங்க சொன்னா அந்த கோத்திரங்கள் பிரிச்சு கொடுத்தாங்க இல்லைங்களா? இந்த கோத்திரங்கள் பிரிச்சு கொடுத்தாங்க இல்லைங்களா? இந்த கோத்திரங்கள் பிரிச்சு கொடுக்கும்போது பெத்லஹேம் பிடிக்கிறதுக்கு நிறைய நிறைய சண்டைகள்லாம் நடந்துச்சாம். அண்ணன் தம்பிகளுக்குள்ள இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு தெரியும். சொத்து பிரிக்கும் போது என்ன பண்ணுவாங்க? அந்த இடம் வேணும், இந்த இடம் வேணும்னு சொல்லி இதெல்லாம் கூட திங்க் பண்ணாங்களாம். அந்த இடம் நல்லா இருக்கு, இந்த இடம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த இடம் பிரிச்சு கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் பிரிச்சு கொடுத்தாரு. தாய் வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே பிரிக்கப்பட்டுச்சு, அது ஒரு பக்கம். ஆனா இந்த பெத்லஹேம் என்ற சின்ன இடம், இது பார்டர்ல வருது, பெஞ்சமினுக்கும் டானுக்கும் யூதாவுக்கும் பார்டர்ல வருது. ஒரு சின்ன இடம் தான், ஆனா அது அவ்வளவு செழிப்பு நிறைந்த இடமா இருந்துச்சா. அந்த இடத்துல 3 விஷயம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வீட்னா கோதுமை விளைஞ்ச இடம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் எதுன்னு சொன்னா ஆடு, பலிக்கான ஆடுகள் பண்ணுவாங்க இல்லைங்களா? யூதர்கள் வந்து தேவாலயத்துல பலி செலுத்துவாங்க. பலி செலுத்தும் போது ஆடுகளை கொண்டு வருவாங்க. அது மாதிரி ஃபர்ஸ்ட் நக்கோட் அப்படின்ற ஆட்டு வகை அந்த இடத்துல தான் உற்பத்தி ஆச்சோம். ஸ்பெஷலான ஆடு, புரிஞ்சா உங்களுக்கு? ஸ்பெஷலான ஆடு இருந்த இடம். மூன்றாவது தாவீதுடைய ஊரு, ராஜா பிறந்த ஊர். அது யூதர்கள் தங்களை ராஜாவா நினைக்கிறது ஒரே ஒருத்தர் தான் எப்பவுமே, அது தாவீது ராஜாவை மட்டும் தான் ராஜாவா இனிக்கும் நினைப்பாங்க. அவங்க நெக்ஸ்ட் தாவீதின் குமாரனை தான் அவங்க நினைப்பாங்க, கிறிஸ்துவா நினைப்பாங்க. ராஜாவா வர வேண்டியது அவங்க 2 பேர் தான் தகுதின்னு சொல்லி நினைப்பாங்க. அது மாதிரி தாவீதுடைய ஊரு. அதே போல என்னங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வீட். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லைங்களா? நான் ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானேன்னு சொன்னார். அதனாலதான் பெத்லஹேம்ல வர்ற அப்பமா அவர் இருந்தாரு. அவர் என்னங்க முதல் வருகையில அடிக்கப்பட போகிற ஆட்டுக்குட்டியா இருந்தாரு. அதனாலதான் அங்க இருக்கிற ஸ்பெஷல் மேட் என்னங்க முதல் தரமான நக்கோட் அப்படின்ற வகையான ஆட்டுக்குட்டி அவர் இருந்தாரு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதே போல தாவீதின் வம்சத்துல வரும்போது தாவீதின் குடும்பத்தை தாவீது ஊர்ல அவர் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. புரிஞ்சுங்களா? அதே போல அந்த ஊருக்கு என்ன ஸ்பெஷல் பாத்தீங்க சொன்னா சரி, யாக்கோபுடைய நேசிச்ச மனைவி இருக்கிறாங்க இல்லையா? யார்? ரேச்சல் இருக்காங்க, ராகேல் இருக்காங்க இல்லைங்களா? ராகேலுடைய கல்லறை இருந்த ஊர் அது. ராகேல் ஆதியம் வாட்சி பாருங்க. ராகேல் வந்து எப்பிராத்தாவுக்கு வர்ற இடத்துல ராகேல் மரித்தாள் அப்படின்னு இருக்கும். எப்பிராத்தா வரும்போது, ஏன்னா யார் பிறக்கிறது அப்படின்னா பெஞ்சமின் பிறப்பார். அப்படின்னா பெஞ்சமின், அதனால பெஞ்சமின் கோத்திரமும் அது பெஞ்சமின் கோத்திர பக்கத்துல இருக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ ராகேல் அங்க மரித்த என்ன பண்ணாங்க? ஒரு கருவாலி மரத்துக்கு கீழே அடக்கம் பண்ணப்படுற ராகேலுடைய ராகேல் யாருன்னு சொன்னா யாருங்க? யாக்கோபுடைய மனைவி. அது ஒரு சபைக்கு அடையாளமா இருக்குது. புரிஞ்சுங்க உங்களுக்கு? அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து இந்த பெத்லஹேம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? காலேப்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? இப்போ 2 பேர் மட்டும் தான் தேசத்துக்குள்ள போனாங்க. கானான் தேசத்துக்குள்ள எகிப்தை விட்டு வெளியே வந்த 2 பேர் தான் போனாங்க. ஒண்ணு ஜோஷுவா, இன்னொன்னு காலேப்னா நாயின் அர்த்தமா? என்ன அர்த்தம்? நாயின் அர்த்தமா? யோசுவா இப்பொழுதுமா பைபிள்ல எதுக்கு அடையாளமா இருக்குது? பரிசுத்த ஆவிக்கு அடையாளமா இருக்கு. கரெக்டுங்களா? பழைய ஏற்பாட்டுல யோசுவா புஸ்தகம் தான், புதிய ஏற்பாட்டுல இருக்கிற எபேசியர் புஸ்தகம். எபேசியர் parallels to ஜோஷுவா திருக்கத செய்தி கொடுத்திருக்காரு இல்லைங்களா? புத்திர சுவீகார செய்தியில. அப்போ எபேசியர் புஸ்தகம் தேசத்தை பங்கிடுறது. நமக்கு பரிசுத்தாவி நம்மளுடைய எல்லா வரங்களையும் எல்லா விதமான காரியங்களையும் வாக்குத்தத்தங்களை பங்கிடுறது பரிசுத்தாவி தான். அப்போ தேசத்துக்குள்ள போறது 2 பேர் தான். யாருங்க? யோசுவாவும் காலேபும். அப்படின்னா யோசுவானா பரிசுத்தாவி அடையாளம். இந்த காலேப்னா என்ன அர்த்தம்? நாயின் அர்த்தம். யூதர்கள் புறஜாதி என்னன்னு சொல்லுவாங்க? நாயின்னுவாங்க. அப்ப தேசத்துக்குள்ள யார் போறது? பரிசுத்தாவி நாய்களாகிய நாமளும் தான். புரிதுங்களா உங்களுக்கு? அப்ப இந்த காலேபுக்கு தான் இந்த பெத்லஹேம் கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க வம்சத்துக்கு தான் பெத்லஹேம் கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப அந்த இடத்துல தான் யாருன்னு சொன்னா முதல் புறஜாதி பெண் அந்த தேசத்துக்கு, அந்த இடத்துக்கு, அந்த வீட்டுக்கு, அந்த இடத்துக்கு வந்தா யாருன்னு சொன்னா அதுதான் ராகாப் இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்கதான் தேசத்துல இருந்து புறஜாதியில இருந்து வந்து பெத்லஹேம் எத்தனையோ பேர் அந்த இடத்த எடுத்துக்கணும், அந்த இடத்த வேணும்னு சொல்லி நினைச்சாங்க. யாரு? யூதா குடும்பத்துல. ஆனா ராகாப்புக்கு அந்த இடம் கொடுக்கப்பட்டுச்சு. ராகாப் யாருங்க? எமோரிய ஒரு பெண், வேசி. எமோரிய ஒரு பெண். 12 கோத்திரத்துல வராதவங்க அவங்க. இந்த 12 கோத்திரமே யார் கொடுக்கப்பட்டுச்சு? யாக்கோபின் பிள்ளைகளே கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த பெண் வந்து புறஜாதியிலிருந்து வந்த தேசத்தை என்ன பண்றா? சுதந்திரிச்சு அந்த இடத்துல ஆள்றா. புரிஞ்சா உங்களுக்கு? இது யாருன்னு சொன்னா 12 கோத்திரத்துல வந்த
யாருமே இல்ல, இது எந்த பெண்மணியும் இல்ல. இந்த ராகாபுக்கு அந்த பெத்லஹேம்ல இடம் கொடுக்கப்படுது. பெத்லஹேம்ல அவனோட கணவன் சல்மோன் வந்து ஜெனரல் சொல்லப்படுது, அப்படின்னா படை தலைவன் சொல்லப்படுது. அவங்க 2 பேர் பெத்லஹேம்ல இருந்தாங்க. முதல் பிரஜாதி பெண் வந்த இடம் அது, இல்லைங்களா? புரிஞ்சா இல்லைங்களா? 2வது யார் வந்தாங்க சொன்னா அந்த இடத்துல அவரோட மருமகள் ரூத் வந்தாங்க, போவாஸ் வந்தார். அப்படிங்களா? உங்களுக்கு நான் ஃபாஸ்டா சொல்றேன். ரூத் வந்த இடம். அப்ப அந்த இடம் இப்போ தேவன் என்ன பண்ணாரு சொன்னா, நெகோமி தேசத்தை விட்டு போயிடுறாங்க. எலிமெலேக்கும் மக்லோனும் கிளியோனும் ரூத் புஸ்தகத்துல தேசத்தை விட்டு எங்க போயிடுறாங்க? மோவாப் தேசத்துக்கு போறாங்க, சபிக்கப்பட்ட இடத்துக்கு போறாங்க. திரும்ப வந்த பின்னாடி பெத்லஹேம் போறாங்க. பெத்லஹேம் தான் அவங்களுடைய ஊரா இருக்குது. வரும்போது என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த ரூத் திரும்ப என்ன பண்றாங்க, அந்நிய ஜாதியில இருந்து இங்க வராங்க, பெத்லஹேம் வராங்க. அந்த இடத்துக்கு வரும்போது அந்த பெண்மணி அங்க கதிர் பொறுக்கிறதுக்கு எதுக்கு போறாங்க? கதிர் பொறுக்கிறதுக்கு போவாசுடைய நிலத்துக்கு போறாங்க. போவாசுடைய நிலத்துக்கு போகும்போது அந்த நிலத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, அங்க போவாச சந்திக்கிறாங்க. போவாஸ் யாரா இருக்கிறார்? அறுப்பின் எஜமானா இருக்கிறார். நம்ம எங்க இருக்கிறோம்? அறுப்பின் நேரத்துல இருக்கிறோம். புரிஞ்சா இல்லைங்களா? அறுப்பின் எஜமான் யாருங்க? போவாசா இருக்கிறார், இல்லைங்களா? அவர் வந்திருக்கிறார் எந்த நேரத்துல? சாயங்கால நேரத்துல. சாயங்கால நேரத்துல யார் சந்திக்கிறது? போவாசும் ரூத்தும் அந்த வயல்ல சந்திக்கிறாங்க, ஃபீல்டுல சந்திக்கிறாங்க. கரெக்டுங்களா? உங்களுக்கு புரிஞ்சுங்களா? உங்களுக்கு இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, மீட்பு வெளிப்படுகிற நேரம். இப்ப நெகோமி என்ன பண்ணும்? மீட்டு கொள்ள பண்ணும். இந்த ரத்தத்தை தன்னுடைய லேண்ட ஆல்ரெடி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏலத்துல இழந்து போயிட்டாங்க நெகோமி, இல்லைங்களா? அப்ப நெகோமி இழந்து போகும்போது இங்க யாரு தன்னோட கணவனோ தன்னோட பிள்ளைகளை இழந்து தன்னுடைய மருமகளோட கூட ரூத் என்ன பண்ணிருக்காங்க? தேசத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு சாப்பிடறதுக்கு வழி இல்ல. இப்ப என்ன பண்ணு சொன்னா, கதிர் பொறுக்கிறதுக்கு என்ன பண்றாங்க? போய் தோட்டத்துல போது அறுவடை நேரம்ன்றதுனால பார்லி ஹார்வெஸ்ட்ல வந்திருக்கிறாங்க, இல்லைங்களா? அப்படின்னா வார்கோதுமை அறுப்பின் தொடக்கத்துல அவங்க வந்திருக்கிறாங்க. நம்ம கூட அங்கதான் வந்திருக்கிறோம், இல்லைங்களா? கோதுமை அறுவடை துவக்கத்துல என்ன பண்ணிருக்கோம்? நம்ம வந்திருக்கிறோம். இப்ப இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூதர்கள் கதிரை என்ன பண்ணுவாங்க? பொறுக்குவாங்க. ஏன்னா தேவன் நியாயப்பிரமாணத்துல உங்க சட்டம் உண்டு, இல்லைங்களா? அப்ப சட்டம் என்ன பண்ணுவாங்க? நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தின்படி கதிரை என்ன பண்ணும்? சிந்த விடணும். நியாயப்பிரமாணத்துல எல்லாத்தையும் ஓரத்துல இருக்கிறத சிந்த விடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு தோட்டம் இருக்கு வச்சுக்கோங்க. தோட்டத்துல 10ஆ பிரிப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன். 10ஆ பிரிச்சு முதல்ல இருக்கிறதும் கடைசியில இருக்கிறதும் விட்டுருவாங்க. அவங்க 10 பார்ட்டா பிரிச்சாங்க வச்சுக்கோங்களேன். முதல் பார்ட்ல இருக்கிற அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, கதிர் லைனையும் கடைசி லைனையும் பண்ணிடுவாங்க, விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க முதல் லைன்ல வர்றது தசமாக தேவ ஆலயத்துக்குரியது. அது அடுத்து 8 வந்து யாருக்குரியது? விளைகிறவங்களுக்குரியது. கடைசியா 1 நியாயப்பிரமாணத்தின்படி என்ன பண்ணும்? வரியர்களுக்கு விட்டுறணும். அவங்களுடைய லைன் அது. அவங்க அது மாதிரி செஞ்சுன்னு வந்தாங்களாம். அந்த மாதிரி இவங்க என்னங்க அறுப்பு அறுக்கிறவங்க பின்னாடி போய் பொறுக்கினாங்க, இல்லைங்களா? இது பிரமாணம். அப்ப யாருங்க? வலியவர்களாகி நமக்கு தேவன் சிந்தப்பட்ட கதிர்கள். ஏங்க நம்ம எதை சாப்பிட்டு தெரியுமா உங்களுக்கு? 7 சபை காலங்களா தளர்ந்து விடப்பட்ட முனைகள், விடப்பட்டது எல்லாமே. என்ன நம்ம பார்த்தோம், இல்லைங்களா? சீரபோனிக்க ஸ்திரீ வந்து கேக்குறாங்க, மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே ஆண்டவரே. அப்படின்னா விடப்பட்ட முனைகள், அதான் 7 seals revelation. சாப்பிடாம விட்டுது, இல்லைங்களா? நாய்க்குட்டிகள் இருக்கு, இல்லைங்களா? சரி, குழந்தைங்க சாப்பாடு போடுறாங்க. குழந்தைங்களே சாப்பிடுங்க. எதை சாப்பிடும்? கறி இருக்குது, எதை சாப்பிடும்? கறியை சாப்பிடும், இல்லையா? அப்புறம் எலும்பு என்ன பண்ணுங்க? எடுத்து போடு நாய்க்கு. அப்படின்னா அப்படி. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சாதீங்க, அந்த எலும்புலதான் ஜீவன் புறப்படுகிற பாகம் இருக்குது. எலும்புல தானே ஜீவன் புறப்படுகிற பாகம் இருக்கு. எலும்புலதான் ரத்தம் புறப்படுகிற பாகம் இருக்குது. அது மேல இருந்து கீழே விழும்போது யார் எடுக்கிறது? இப்போ புறஜாதி எடுக்கிறாங்க, நாய் எடுக்குது. அங்கேயும் நாய் தான் அது. ஏய்மான். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த கதிருக்கு சிந்தப்பட்ட கதிர்கள் 7 முத்திரைகளா இருக்குது. அதுதான் நாங்க என்ன பண்றோம் இன்னைக்கு. புரியுதுங்களா? இது காலம் திறந்து விடப்பட்டவைகள். இப்போ இதான் பெத்லஹேம் ஃபேமஸ். அதுக்கப்புறம் பெத்லஹேம்ல என்ன நடக்குது? ஒளிமுக வாசல்ல மீட்பு நடக்குது. என்ன நடக்குது? பெத்லஹேம்ல நடக்குது. இதெல்லாம் நான் சொல்ற விஷயங்கள்லாம் மீட்பு நடக்குது. எப்படி மீட்பு நடக்குது? போவாஸ் வந்து நெகோமியை மீட்டுக் கொள்றதுக்கு ஒளிமுக வாசல்ல பெத்லஹேம்ல எல்லாருக்கும் முன்பதாக மீட்டுக் கொள்றதுக்கு என்ன பண்றாங்க? பாதரட்சைகளை கழட்டி கொடுக்குறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பாதரட்சையை கழட்டி கொடுக்குறது எதுக்கு அடையாளமா இருக்குது? உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்குது. நான் எதுல நிற்கிறனோ அதை விட்டு இறங்கிடுறேன். நான் எது மேல நிக்கிறனோ அதை விட்டு இறங்கிடுறேன். என் கோத்திரத்துல இருந்து இறங்கி அந்த கோத்திரத்தை மீட்டுக் கொள்றதுக்கு நான் அதுவா மாறிடுறேன்றதுக்கு அடையாளம். அப்ப தேவனும் கூட தெய்வீகம் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தை விட்டு இறங்கி மனுஷீகத்தை பொறுத்து கொண்டார் நமக்காக, மீட்புக்காக. எப்படி வந்தார்? இனத்தான் மீட்பராக. எந்த இடத்துல? பெத்லஹேம்ல. எந்த இடத்துல? கிறிஸ்துவே தேவனுடைய
தேவனுடைய அப்பமா இருந்தார். அதான் பெத்லஹேமா. பெத்லஹேம் நாங்க கிறிஸ்துவுக்குள்ள தேவன் தன்னை திரை மறைத்து கொண்டு மாற்றி கொண்டார். எதுக்காக? மீட்புக்காக. இந்த ரூத்தை மீட்டுக் கொள்றதுக்காக. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அது நடந்தது எந்த இடம்? பெத்லஹேம்ல. கரெக்டுங்களா? நான் இதெல்லாம் வசந்த வச்சா நிறைய நேரம் ஆயிடும் தான் நான் பாஸ்டா சொல்லி போயிட்டு எல்லாம் நோட்ஸ் இருக்கு. அடுத்ததாக பெத்லஹேம்ல இருந்த இடம் எந்த இடம்? தாவீது என்ன பண்ணாருங்க? எந்த இடம்? தாவீது என்ன வேணுங்க? ஆடுகளை மேய்ச்சாரோ அந்த இடம் அது. எந்த இடம் கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார் அப்படின்னு சொன்னாரோ அந்த இடம் அது. ஒரு மேய்ப்பனுக்கான சரியான இடம் அது. ஒரு நாள் தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த இடத்த குறிச்சு சொல்றாரு. கீழே என்ன சொல்றாரு சொன்னா, இந்த இடம் தாவீது தன் எதிரிகளால் சூழப்பட்டு தன் சொந்த ஜனத்தாலையும் சவுலாலும் திருத்தப்பட்டு பெலிஸ்தியராலும் துரத்தப்பட்டு காட்டுக்கு போயிடுறாரு. புரியுங்க நல்லா? அது முன்பதாக பெத்லஹேம் தாவீதுடைய ஊரா, தாவீதுடைய நகரமா இருந்திருக்குது. இப்ப பெத்லஹேம் பிடிக்கப்பட்டு போயிடுச்சு. யார் கையில பிடிக்கப்பட்டு போயிடுச்சு? பெலிஸ்தியருடைய தானியம், பெலிஸ்தியருடைய படைகள் அங்க இருக்குது. ஒளிமுக வாசல் இருக்குது. பெத்லஹேம் என்ன பண்ற? தாவீது என்ன பண்றாரு? தூரத்துல இருந்து என்ன பண்றாரு? தன்னுடைய பிறந்த இடத்த தூரத்துல பாக்குறாரு. தாவீது கூட யார் இருக்கிறாங்க? தாவீது புறக்கணிக்கப்பட்ட மனுஷனா, இன்னும் படை தளபதியா தாவீது என்ன பண்ணல? இப்போ மாற கிடையாது, ராஜாவா மாற கிடையாது. காட்டுல சுத்தி கொண்டிருக்கிற நேரம் இப்ப இருக்கும்போது தாவீது தூரத்துல இருந்து என்ன பண்றாரு? தன்னுடைய சிறு வயது நினைவுகளை தூரத்துல பாக்குறாரு. பல மைல் தூரத்துல இருந்து பார்க்கும்போது, ஓ இந்த இடத்துலதான் என்ன பண்ணானே? சிங்கத்தை ஜெயிச்சேன். இந்த இடத்துல தேவோட வல்லமை மேல புறப்பட்டு வந்துச்சு. இந்த இடத்துல தான் தேவன் என்னங்க, நான் வர்ஷிப் பண்ணேன், கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறாருன்னு சொல்லி நான் வாசிச்சேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தாவீது தன்னுடைய ரொம்ப அசதியினால அவர் தாகத்துக்குள்ளாக்கப்படுறார். தாவீதுக்கு என்ன ஆயிடுது? தாகம் வருது. தாவீதுக்கு தெரியும், ஓ அங்க பாரு பெத்லஹேம் இருக்குது, அந்த இடத்துல ஒரு நீரூற்று இருக்குது. அந்த நீரூற்றின் தண்ணீராலதான் தாகம் தீர்க்கப்பட்டுச்சு ஒரு நாள்ல. அதே பேர்பட்ட இனிமையான தண்ணீர் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கூட இருக்க சக சேவகர்களுக்கு சொல்லும் போது, அந்த சேவகர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பட்டயத்தை பிடிச்சு கொண்டு பெலிஸ்திய பாளையத்துக்குள்ள என்ன பண்றாங்க? பெத்லஹேம்ல பாளையம் இருக்குது. பாளையம்னா அந்த கேம்ப் போடுறாங்க. நம்ம வார்த்தையை புரிஞ்சுவோம். அப்போ அவங்களுடைய இது இருக்குது, ஏன்னா மிலிட்டரி பேஸ் அங்கதான் இருக்குது. அப்போ பட்டயத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க? 2 பேரும் அந்த 3 பேர் போறாங்க. 3 பேர் போய் என்ன பண்றாங்க? அங்க இருக்கிற பெலிஸ்திய பாளையத்துக்குள்ள போய் அங்க இருக்கிற ஊற்றுல இருந்து தண்ணியை கொண்டு வராங்க. புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப அந்த பட்டயம் எப்பொழுதுமே தேவனோட வார்த்தைக்கு அடையாளமா இருக்குது. இப்ப அவர் கூட இருந்தனால அது திரும்ப சொல்றாரு, அந்த பட்டயம் எடுத்துக்கொண்டு வர்றதும் கிறிஸ்துவா இருக்கிறாரு. அதை எடுத்துக்கொண்டு வர்றது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி எடுத்து வரான்னு வச்சுக்கோங்களேன். 2 பேர் இருக்கிறாங்க. எப்படி கார்டியன் பண்ணிருப்பாங்க? தண்ணி இப்படி எடுத்து வந்திருப்பாங்க, ஒருத்தர் எடுத்து வந்திருப்பாங்க, முன்னாடி ஒரு ஆள் பின்னாடி ஒரு ஆள் சுத்தி என்ன பண்ணிருப்பாங்க? சண்டை போட்டுனே வந்திருப்பாங்க. ஒருத்தர் எடுத்து வந்திருப்பாரு, தண்ணி எடுத்து வந்திருப்பாரு, முன்னாடி சண்டை போடுவார். இந்த சைடு 4 பேர் 2 பேர் கவர் பண்ணிருப்பாங்க. நீ முன்னாடி பாத்துக்கோ, நான் பின்னாடி பாத்துக்கோன்னு சொல்லி. எதுக்காகன்னு சொன்னா, தாவீது சொன்ன சின்ன ஆசை, எனக்கு என்ன இருக்குது? அது மேல நாவலா இருக்கிறேன், பெத்லஹேமுடைய தண்ணீர் மேல நாவலா இருக்கிறேன்னு சொல்லும் போது, ஏன்னா பெத்லஹேம்ல ஒரு நீரூற்று இருந்துச்சு. ஏன்னா தாவீது பாடுறார், கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார் இல்லைங்களா? என்னோட என்ன பண்றாரு? அவர் அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு என்ன பண்றாரு? வழி நடத்தி கொண்டு போகிறார். அங்க அமர்ந்த தண்ணீர்கள் இருக்குது, லிவிங் வாட்டர்ஸ் இருக்குது. அப்பா பெத்லஹேம்ல தான் இதெல்லாம் இருந்தது. பெத்லஹேம் தான். அதனால கிறிஸ்து ஜீவ ஊற்று நானேன்னு சொன்னார். இப்போ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? பெத்லஹேமுக்கு போய் வெட்டி ராஜாவுக்காக தண்ணீரை கொண்டு வராங்க. ராஜாவுக்காக என்ன பண்றாங்க? தண்ணி. இதெல்லாம் நடந்து பெத்லஹேம் தான். இதெல்லாம் நடந்து பெத்லஹேம் தான். பெத்லஹேம் ஜீவாப்பமா இருக்குது. பெத்லஹேம் என்ன இருக்குது? ஜீவ தண்ணீர் கொண்ட எந்த இடம் இருக்குது? பெத்லஹேம்ல ஆட்டுக்குட்டிகள். தாவீது என்ன பண்றாரு? ஆடுகளை மேய்க்கிறார் இல்லையா? நக்கோடுன்ற ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆடுகள் இருக்கிற இடமா இருக்குது பெத்லஹேம். யாருங்க? யாருடைய உயிர்த்தெழுதலின் இடமா இருக்குன்னு சொன்னா, ரேச்சல், தன்னுடைய அன்பு மனைவி ரேச்சல் இருந்த இடமா இருக்குது இல்லைங்களா? யாக்கோபுக்கான அன்பு மனைவியா இருங்க ரேச்சல் தானங்க. அப்படின்னா அது ஒரு சபைக்கு அடையாளமா இருக்குது இல்லைங்களா? அதுல இருந்து யார் புறப்பட்டு வந்தது? யார் வெளியே வந்தது? கவனிங்களா பாருங்க. புறஜாதியை மீட்ட யார் வந்த இடம்? போவாஸ் வந்த இடம், மீட்பர் வந்த இடம். 2வது செழிப்புள்ள கோதுமை எதுங்க? கிறிஸ்து தேவனுடைய அவரும் வித்தா இருக்கிறார் இல்லைங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், வித்துக்கும் அப்பத்துக்கும் டிஃபரெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். வித்து என்னங்க? ஒரு பாகம். வித்து எப்பொழுதுமே ஜீவனுக்கு அடையாளமா இருக்குது. அப்பம் எப்பொழுதுமே எதுக்கு அடையாளமா இருக்குதுன்னு பார்த்தோம்? சரீரத்துக்கு அடையாளம். கரெக்டுங்களா? வித்து எப்பவுமே பைபிள்ல பாருங்க, வித்து கதிர் கட்டுறது ஜீவனுக்கும், அப்பம் அப்படின்றது சரீரத்துக்கு அடையாளமா இருக்குதுன்னு பார்த்தோம். இப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. அதனால இயேசு கிறிஸ்து நான் ஜீவ அப்பன்னு சொன்னார். ஜீவ அப்பன்னு சொன்னார். கரெக்டுங்களா? புரிஞ்சுங்களா? ஏன்னா அப்பா எப்படி உருவாக்குவாங்க? அப்பத்தை எப்படி உருவாக்குவாங்க? கோதுமைய
அடிப்பாங்க இல்லைங்களா? கோதுமை எதுக்குள்ள உபத்திரத்துக்கு உட்படுத்தப்பட்டு அதை அடிக்கும் போதுதான் அது அப்பமா மாறுது. அப்படின்னா கிறிஸ்து என்ன பண்ண நமக்காக நொறுக்கப்பட்டதுக்கு அடையாளமா இருக்குது அது இல்லைங்களா? அந்த அப்பா இன்னொன்னு சபைக்கு அடையாளமா இருக்கு, சபையின் சரீரத்துக்கு அடையாளமா இருக்குது. சரீரம் இல்லையா சபை? அப்படின்னா கிறிஸ்துவின் சரீரம் நாம தானே. அந்த அப்பாவும் நம்மளோட கூட அடையாளப்படுத்துறத நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அப்படின்னா கிறிஸ்துவின் சரீரம் அவரோட மனவாட்டியா இருக்குது. ஆமென். அடுத்தது நக்கோட் என்ற ஆடு இருக்கிற இடம். அப்புறம் ரேச்சல் ஸ்டோன் அப்படின்னு சொன்னா ராகேல் இருந்த இடம் இல்லைங்களா? ரேச்சல் இருந்து வெளிப்பட்டது யாரு? ரேச்சல்ன்ற சபையிலிருந்து வந்தது யாருன்னு சொன்னா யாருங்க? யோசேப்பு பரிபூர்ணம் வந்த இடம் இல்லைங்களா? பரிபூர்ண செய்தி வந்த இடம் இல்லையா? அதே போல இந்த நேரத்திலேயே சிறிய பெஞ்சமின் வந்த இடம், அதுவும் மனவாட்டிக்கு அடையாளமா இருக்கு. ஆமென். அடுத்தது அனாயிட்டிங் பிளேஸ், அனாயிட்டட் பிளேஸ் ஆஃப் கிங் டேவிட், ராஜா தேவனுடைய வல்லமை இறங்கி வந்த இடம். எந்த இடம்? ஒரு நாள் தாவீது அங்க இருக்கும்போது சாமுவேல் கூப்பிடுறார். யாரை கூப்பிடுறார்? தாவீதை கூப்பிட்டு என்ன பண்ண, இஸ்ரவேல் மேல ராஜாவா இருக்கிறதுக்கு ஏற்படுத்தும் போது அந்த இடத்த சகோதரர்களை பிரிச்சு எடுத்து வந்து என்ன பண்றாரு? தாவீதை ராஜாவா அபிஷேகம் பண்ணும் போது தாவீது ஜோஷுவா சரி யோசேப்பு சரி சாமுவேல் தன் தைல கொம்பை எடுத்து ஊத்தும் போது தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வந்த இடம். இதெல்லாம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்படின்னா ராஜா அபிஷேகிக்கப்பட்ட இடம் இல்லைங்களா? பரிபூர்ணம் வெளிப்பட்ட இடம் இல்லைங்களா? பரிபூர்ண அந்த சபை இருந்த இடம். அதே போல என்னங்க, முதல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வீட், முதல் தரமான கோதுமை இருந்த இடம். அது அவ்வளவு செழிப்பான இடமா இருந்துச்சு. தாவீது என்னங்க எந்த கோலியத்தை வெற்றி சிறந்தாரோ அந்த இடம் அது. சர்ப்பத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட இடம் அது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா அது பக்கத்துல மகத்தான எருசலேம் இருக்குது. அங்கெல்லாம் இல்லாம இங்க வரதுக்கான காரணத்தை சொல்றாரு. இன்னொன்னு பெத்லெஹேம் பர்த் பிளேஸ். அது யாரோட பர்த் பிளேஸ்? டேவிடோட பர்த் பிளேஸ். இப்ப நம்ம அங்க இருக்கிறோம், யோசேப்புக்குள்ள இருக்கிறோம். நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம் இல்லைங்களா? எல்லாரும் இயேசு பிறந்த போது அங்க ஒரு சட்டம் வருது. என்ன சட்டம்? குடிமதிப்பு சட்டம் வருது. குடிமதிப்புனா என்னங்க? குடிமதிப்பு, குடினா ஜனங்கள், குடிகள் ஜனங்கள். குடிமதிப்பு சட்டம் எதுக்கு சொன்னான்னு சொன்னா டாக்ஸேஷனுக்காக, டாக்ஸ்க்காக என்ன பண்ணாங்க? மக்கள் தொகை கணக்கு எடுக்கிறாங்க. கணக்கு எடுத்த பின்பதாக எல்லாரும் எங்க போகணும்னாங்க? சொந்த ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு. இப்போ சொந்த ஊர் எது? எங்க அப்பா பிறந்த ஊர், எங்க அப்பா இருந்த ஊர், அந்த ஊர் தான் எனக்கான சொந்த ஊர். என் தாய் இருந்த ஊர், அந்த இடத்துல தான் சொந்த ஊர் இல்லைங்களா? இப்போ யோசேப்பு எங்கிருந்து வந்தாருங்க? பெத்லெஹேம் வந்தார். ஏன்னா தாவீதின் வம்சத்தானமா இருக்கிறபடினால பெத்லெஹேம் வந்தார் இல்லைங்களா? இன்னைக்கு நாம திரும்ப எங்க வரணும்? பெத்லெஹேம் வரணும். நாம பிறந்த இடம் எது? அப்போஸ்தலர் 2:38. அதெல்லாம் நாம பிறந்த இடம். சபை அதனுடைய 6 சபை காலமா என்ன பண்ணுச்சு? பிறந்த வீட்டை விட்டுருச்சு, பிறந்த வீட்டுல இல்ல. திரும்ப இந்த காலம் வரும்போது திரும்ப வார்த்தை மறுபடியும் பிறக்கும் போது, இந்த கிறிஸ்துமஸ் வரும்போது என்ன பண்ணும்? திரும்பவும் பரிபூர்ணமாகி யோசேப்பு என்ன இருக்கு நம்ம பார்த்தோம். பரிபூர்ண செய்திக்கு அடையாளம். மரியாதை யாருங்க? இந்த மணி நேரத்துடைய கன்னிகைக்கு, மனவாட்டிக்கு அடையாளம், கன்னிகைக்கு அடையாளம். அங்கதான் வார்த்தையானவர் பிறக்கிறார் இல்லைங்களா? வார்த்தை என்ன பண்ணுது? கிறிஸ்து தானே வார்த்தை. அவர் அது அந்த கன்னி வயிற்றுல இருந்து என்ன பண்றாரு? வராரு. இன்னைக்கு நம்ம ஆத்மாக்களா இருக்குது. அப்ப எங்க வழி நடத்தப்படுறாங்க? இப்பேற்பட்ட மகிமையுள்ள பெத்லெஹேமுக்கு வழி நடத்தப்படுறாங்க. இந்த மகிமையுள்ள பெத்லெஹேம் புறஜாதி மீட்டு கொண்ட அந்த இடத்துக்கு, செழிப்புள்ள கோதுமை இருக்கிற இடத்துக்கு, நக்கோட் என்ற ஆடு இருந்த இடத்துக்கு அப்படின்னு சொன்னா இது எல்லாமே தேவாலயத்தோடு சம்பந்தப்பட்டது. அப்பம், புளிப்புலாத அப்பத்துக்கும் இங்க கோதுமை எதுக்கு அடையாளங்க? கோதுமை அப்போ ரெண்டு ஒரே காரியம் தான். அதே போல நக்கோட் ஆடு பலியோடு சம்பந்தப்பட்டது இல்லைங்களா? பலியோடு சம்பந்தப்பட்டது. மீட்புன்றது தேவாலயத்தோட சம்பந்தப்பட்டது. மீட்பு எங்க நடக்கும்? 7ஆம் மாசம் 10ஆம் தேதி நடக்குதா இல்லையா? 7ஆம் மாசம் 7 பண்டிகைகளை குறிச்சு தெரியுமா உங்களுக்கு? முதல் பண்டிகை என்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகை. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொல்றேன், மறக்கக்கூடாது. முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை. 2வது புளிப்பில்லா அப்ப பண்டிகை. சொல்லுங்க, 2வது பண்டிகை. 3வது பண்டிகை முதற் பலன் பண்டிகை, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், முதற் பலன் பண்டிகை. முதற் பலன் இதெல்லாம் சொல்றோம். முதற் பலன்னா நம்ம விளைவுல இருக்கிற ஃபர்ஸ்ட், நான் சொன்ன பாருங்க, முதல் லைன் எடுத்து கொடுக்கிறது, முதல் அறிக்கையை கொண்டாந்து தேவோட சன்னிதானத்துல அசைவாட்டுறது, அதான் முதற் பலன் பண்டிகை. முதல் பலன் நமக்கு பலன் பண்டிகை. 3வது பண்டிகை வாரங்களின் பண்டிகை, அதாவது பெந்தகோஸ்தே பண்டிகைன்னு அர்த்தம். முதற் பலன் பண்டிகையில இருந்து 7 வாரங்கள் கழிந்து வர்ற ஒரு நாள், அதான் பெந்தகோஸ்தே பண்டிகை, அதான் 50வது நாள் பண்டிகை. அது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதுக்கு ஒரு பெந்தகோஸ்தே பண்டிகையோட இருந்து 7 மாசம், அதுல இருந்து கழிச்சு 7 மாதங்கள் கழிச்சு 7வது மாசம் 1ஆம் தேதி ஒரு பண்டிகை வருது, அதான் எக்கால பண்டிகை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எக்கால பண்டிகை. அதுக்கப்புறம் 7ஆம் மாசம் 10ஆம் தேதியில என்ன பண்டிகை வருதுன்னு சொன்னா பாவ நிவர்த்தி பண்டிகை, டே ஆஃப் அட்டோன்மெண்ட் சொல்லப்படுது, பாவ நிவர்த்தி பண்டிகை. அதே மாசம் 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் என்ன இருக்குது? கூடார பண்டிகை இருக்குது. இதான் 7 பண்டிகை.
புரிச்சுக்கலாம். என்ன சொல்லலாமா? ஒரு முறை சொல்லலாமா? முதல் பண்டிகை என்னங்க? பஸ்கா பண்டிகை. இரண்டாவது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. மூன்றாவது பண்டிகை முதற் பலன் பண்டிகை. நாலாவது பண்டிகை வாரங்களின் பண்டிகை பெந்தகோஸ்தே பண்டிகை. பெந்தகோஸ்தேனாலதான் இவங்க பரிசுத்த இறங்கி வந்துச்சு இல்லையா, அதான் பெந்தகோஸ்தே பண்டிகை. அஞ்சாவது பண்டிகை 7வது மாசம் 1ஆம் தேதி இருக்கிற எக்கால பண்டிகை. 6வது பண்டிகை பாவ நிவர்த்தி பண்டிகை. 7வது பண்டிகை என்ன பண்டிகை? கூடார பண்டிகை. இது இந்த பண்டிகையிலோடு இதெல்லாம் சம்பந்தப்பட்டது. புரிஞ்சா உங்களுக்கு? இதோட கூட இந்த பெத்லகேம்ல நடக்கிற எல்லா விஷயங்களும் சம்பந்தப்படுது. ஏன்னா 7ஆம் மாசம் 10ஆம் தேதியில அவங்களுக்கு யூபிலி எக்காலம் ஊதப்படும். ஜூப்ளின்னு கேள்விப்படுறீங்க இல்லைங்களா? ஜூப்ளி ஏறுங்க, கோல்டன் ஜூப்ளி, சில்வர் ஜூப்ளி. இந்த ஜூப்ளின்ற வார்த்தையே நம்ம மொழி கிடையாது, எபிரேய வார்த்தை அது. புரிஞ்சா உங்களுக்கு? யூபிலினா என்ன அர்த்தம்னா விடுதலைன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. அர்த்தம் விடுதலைன்னு அர்த்தம். யூபிலினா என்னங்க? என்ன விடுதலைன்னு சொன்னா, யூதர்கள் ஒரு 49 வருஷத்துக்கும் தன்னோட வித்தை இழந்து போன லேண்டோ சொத்தோ ஏதோ ஒண்ணு அடிமையானவனோ விடுதலை ஆகிறதுக்கு 49 வருஷத்துக்கு ஒரு முறை, 49 வருஷம் ஆன பின்னாடி ஒரு முறை என்ன ஆகுதுன்னு சொன்னா 7ஆம் மாசம் 10ஆம் தேதி பாவ நிவர்த்தி பண்டிகை நடக்கும் இல்லையா? பாவ நிவர்த்தி ஆசாரியன் செஞ்ச பின்பு மகாபிரதான ஆசாரியன் 2 ஆடுகளை செலக்ட் பண்ணி ஒரு ஆடு மேல சீட்டு போட்டு அந்த ஆட்டுடைய ரத்தத்தை எடுத்துக்கினே மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள போய் ரத்தத்தை மக்களுக்காக பாவ நிவர்த்தி வருஷம் செய்யறது போல செஞ்சு வெளியே வந்து எக்காலத்தை எடுத்து ஊதுவார். ஊதும் போது யாரெல்லாம் தேசத்துல அடிமைகளாவோ கடனாளிகளாவோ தன்னோட லேண்ட அடமானம் வச்சவங்களாவோ தன் சொத்தை அடமானம் வச்சுக்கலாவோ இல்ல தான் ஏதோ ஒரு வேலைக்காக அடிமையா போனவங்களா இருந்தாலும் அவங்கள விடுதலை ஆயிடுவாங்க, மீட்கப்படுவாங்க. அதான் மீட்பு. இப்போ மீட்கப்பட்ட தேவை மீட்புக்கே ஒரு நாள் தேவன் வச்சிருந்தார். புரிஞ்சா உங்களுக்கு? அது இல்லாம மீட்பின் பிரமாணத்தை தேவன் வச்சிருந்தார், ஏதாவது மீட்டுக் கொள்ளலாம்னு சொல்லி. அதான் 7ஆம் மாசம் 10ஆம் தேதி நடந்துச்சு. 7ஆம் மாசம் 1ஆம் தேதி எக்கால பண்டிகை. எக்காலம் என்ன? எக்காலம் எதுக்கு அடையாளமா இருக்குது? வேதத்துல நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். டைப் எக்காலம் யுத்தத்துக்கு அடையாளமா இருக்குது, தேவனுடைய சத்தத்தை பிரதிபலிக்கிறது. எக்காலம்ன்றது ஒரு சத்தங்க, ஒரு செய்தி அது இல்லையா? இப்ப அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, பஞ்சாயத்துனா எங்க ஊர்ல வந்து சொல்லிட்டு வருவாங்க. ஒரு ஊர்ல என்ன பண்ணுவாங்க, தண்டோரா போட்டு வருவாங்க இல்லைங்களா? அது கிழக்கு சைட்ல அந்த வடகிழக்கு பகுதி சைட்ல எக்காலத்தை ஊதுவாங்க. எக்காலம் வருதுன்னு சொன்னா ஏதோ ஒரு ஊர்ல ஒரு சத்தம், யுத்தமா இருக்கலாம், இல்ல பண்டிகையா இருக்கலாம், இல்ல விசேஷமா நம்ம புறப்பட்டு போய் இடத்த விட்டு நம்ம காலி பண்றதுக்காக இருக்கலாம்னு சொல்லி. அது மாதிரி 7ஆம் மாசம் 1ஆம் தேதியில வந்து அதான் நியூமுன்னா புதிய அமாவாசை அன்னைக்கு தேவாலயத்துல ஒரு பலி செலுத்தப்பட்டு அந்த பலி செலுத்தப்பட்ட பின்பதாக என்ன பண்ணுவாங்க, அதான் பலி செலுத்துவாங்க. பலி செலுத்தி என்ன பண்ணுவாங்க, பலிப்பீடத்துல வந்து அந்த அக்கினி பந்தத்தை எடுத்துட்டு ஒரு செய்தியாளர் புறப்பட்டு போவான். தான் முதல் பெயர் சபா வரைக்கும். தான் முதல் பெயர் சபான்னா என்ன அர்த்தங்க? இங்க காட்டுறாங்க. இங்க இதான் வந்து கோத்திரத்தோட தொடக்கம். இங்கதான் பெயர் சபா இருக்கும். இந்த 12 கோத்திரத்துக்கும் ஒரு செய்தியாளன் இங்கிருந்து எருசலேம்ல இருந்து புறப்பட்டு போவான். எக்காலத்தை ஊதின்னு அந்த ஸ்டாச்சு லைட்டை எடுத்துன்னு போவோம். என்ன எதுக்காகன்னு சொன்னா, எக்காலம் ஊத 7ஆம் மாசம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம கேலண்டர் இருக்குது, இந்த மாசம் இந்த டேட்னு தெரியும். 7ஆம் மாசம் ஆயிடுச்சு, ஒட்டுமொத்த யூதர்களே உங்களுக்காக பாவ நிவர்த்தி ஒண்ணு இருக்கு போது எல்லாரும் தேவாலயத்துக்கு வாங்கன்னு சொல்லி. எத்தனாம் தேதி? 7ஆம் மாசம் 10ஆம் தேதி. கரெக்டுங்களா? அதான் 10 வெளிப்படுத்தல் 10:7 இருக்குது. 7ஆம் சபை காலமா இருக்குது. இன்னைக்கு ஒரு செய்தியால என்ன பண்ண முடியாதுங்க, தான் முதல் பெயர் சபை வரைக்கும் அப்படின்னா கோத்திரத்துடைய தொடக்கத்துல முடிவு வரைக்கும் செய்தியால உலகம் முழுசும் 7 முறை சுத்தி வர்றாங்க. ஆமென். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்போ அது எதுக்காகனா, எக்கால பண்டிகை எதுனா 10ஆம் தேதிக்கு வந்துருக்குமா, 9 நாள் இருக்குது. எல்லாரும் என்ன பண்ணிடுங்க, தேவன் உங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சிருக்கிறாரு. நீங்க எல்லாம் இங்க எங்க வந்துருங்க, ஆலயத்துக்கு, சோசன் பிளேஸ், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனை ஸ்தலத்துக்கு வாங்க அப்படின்ற செய்தி. அதே போல இன்னைக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனை ஸ்தலம் செய்தி நான் கொடுத்துருக்கிறேன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனை ஸ்தலம் இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட 7 முத்திரைகளும் மேகமா இருக்குது. அந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்ல இந்த செய்தியாளர் எக்காலத்தை கொடுத்து சுத்தி என்ன பண்ணாரு, 7 முறை உலகத்தை சுத்தி என்ன பண்ணாரு, ஊதுனாரு. கரெக்டுங்களா? அவர் தானங்க 7ஆம் மாசம் 7ஆம் மாசத்துல 7ஆம் சபை காலத்துல இல்லைங்களா? புரிஞ்சா உங்களுக்கு? 1ஆம் தேதி புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்போ இதெல்லாம் எதோட சம்பந்தப்படுது, இந்த பெத்லகேமோட பலியோட, அதே போல அப்பத்தோட சம்பந்தப்பட்டது, ஆட்டோட சம்பந்தப்பட்டது, மீட்போட சம்பந்தப்பட்டது. அதனாலதான் மீட்பர் அங்க வர வேண்டியதா இருந்துச்சு. ஆமென். இதான் பெத்லகேம். ஏன் சிறிய பெத்லகேம், ஏன் அந்த சின்ன பெத்லகேம்? ஆக்சுவலி அந்த இடத்துல 2 பெத்லகேம் இருந்துச்சு அந்த 12 கோத்திரத்துல. அதனால எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே சொல்லப்பட்டுச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு?
எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லஹேமே. நப்தலி செபுலோன் இருக்கிற இடத்துல ஒரு பெத்லஹேம் இருந்துச்சு, நார்த் சைட்ல. இங்க இருக்கு இல்லைங்களா கலிலேயா கடல், இந்த இடத்துல நப்தலி செபுலோன் இருக்கு இல்லைங்களா ஆசேர். இந்த இடத்துல ஒரு பெத்லஹேம் ஊர் இருந்துச்சு அந்த காலத்துல. ஆனா இங்க சொல்லப்படுறது எந்த பெத்லஹேம்? யூதேயாவுல இருக்கிற பெத்லஹேம், எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லஹேம். இந்த இடத்துக்கு தான் கிறிஸ்து வரப்போறாரு. இப்போ அது எங்க இருக்குது? நாசரேத் ஊர் பக்கத்துல. இங்கதான் நாசரேத் இருக்குது, இந்த ஊர் பக்கத்துல இருக்குது. பெத்லஹேமுக்கு அவங்க போயிடல, அந்த பெத்லஹேம் போகல அவங்க, இங்க இருக்கிற இந்த பெத்லஹேம் வந்தாங்க. ஏன்னா இதுதான் தாவீதுடைய பிறந்த ஊரு, இதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வீட்டு இருக்கிற இடம். நம்ம கூட எங்க வரணும்? இப்போ வேற இடத்துக்கு போக கூடாது. இந்த பெந்தகோஸ்தே போக கூடாது. இந்த பெந்தகோஸ்தே மாடர்ன் பெந்தகோஸ்தே, இந்த பெந்தகோஸ்தே போக கூடாது. நம்ம எந்த பெந்தகோஸ்தே போனோம்? ரெண்டு பெந்தகோஸ்தே இருக்குது இப்ப கூட. எந்த பெந்தகோஸ்தேங்க? மாடர்ன் பெந்தகோஸ்தே ஒண்ணு, ஆதி பெந்தகோஸ்தே. அதான் நம்ம பிதாவாகிய தாவீது பிறந்த ஊர். கிறிஸ்து நம்முடைய தாவீதா இருக்கிறார், அங்க வரணும். அங்கதான் என்னங்க? சென்செக்ஸ், நம்ம அடையாளம் கண்டு கொள்ளப்படுறது இல்லைங்களா? அப்படின்னா எங்க போகணும்? ரோம சீசரால் என்ன சொல்லப்படுச்சு? எல்லாம் பிறந்த ஊருக்கு போங்க சென்செக்ஸ்க்காக. அப்படின்னா நம்ம பிறந்த ஊர்ல தான் நம்ம அடையாளம் கண்டு கொள்ள முடியும் இல்லைங்களா? நம்ம எந்த ஊர்ல? பிறந்த ஊர்ல. யாருங்க? ஒரு இன்னாருக்கு பிறந்தோம், இந்த குடும்பத்துக்கு பிறந்தோம். அந்த மாதிரி நம்மளும் கூட கிறிஸ்துவால் அடையாளம் கண்டு கொள்ளப்படணும்னா எங்க வரணும்? அப்போஸ்தலர் 2:38 வரும்போதுதான் அங்கதான் பிறப்பின் ரகசியம் இருக்குது. என்ன ரகசியம் இருக்குது? மறுபிறப்பின் ரகசியம் இருக்கிற இடம் அதுதான். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்ப அதுதான் சொன்னேன். அவர் தாவீதின் வேரும் சந்ததியுமாய் இருந்தார். தாவீதின் வேரும் சந்ததி. எப்படி வேரும் சந்ததி? வேரும் சந்ததினா என்னங்க? வேறுன்றது வித்த குறிக்குது, சந்ததின்றது எகைன் வித்த குறிக்குது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் சொல்றது. வேர்ல இருந்தா மரம் வருங்க, புரியுது உங்களுக்கு? வேர்ல இருந்தா என்ன வரும்? வேர் எதுல இருந்து வரும்? வித்து இல்லைங்களா? அப்ப சந்ததின்றது அந்த மரத்துடைய சந்ததி எதுல இருக்குது? கனியில இருக்கு, கனிக்குள்ள. அப்போ திரும்ப அவர் எப்படி இருக்காரு? தாவீதுக்கு வேறாவா இருக்கிறார், தாவீது சந்ததி இருக்கிறார். அப்ப அது தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? தாவீதுக்கு முன்னும் இருந்தார், தாவீதுக்கு பின்னும் இருந்தாராம். சொல்றாரு பாருங்க தீர்க்கதரிசி. தாவீது பிறந்து பெத்லகேமா இருந்தது, எனவே அவருடைய மகத்தான குமாரன் இயேசுவும் கூட பெத்லகேமில் பிறக்க வேண்டியதா இருந்தது. ஏனென்றால் இருவருக்கும் இடையே தன்னுடைய தந்தை குமார் என்கிற ஒரு நெருங்கிய பிணைப்பு உள்ளது. ஆமென். அது கீழே பாருங்க. அவர் தாவீதின் வேறும் சந்ததியுமா இருந்தார், அவர் தாவீதுக்கு முன்பே இருந்தார். அப்படின்னா இந்த மரம் தான் தாவீதுன்னா தாவீதுக்கு கீழே அவர் இருக்கிறார், தாவீதுக்கு அதான் அர்த்தம். தாவீதுக்கு வேறா, தாவீதின் வித்தாவே அவர் தான் இருக்கிறாரு. தாவீதிலிருந்து வெளியே வந்த கிறிஸ்துவ அவர் தான் இருக்கிறார். புரிஞ்சு உங்களுக்கு? அப்ப அவர் மாம்சத்தின்படியே எல்லா காரியங்களும் நிறைவேற்றப்பட வேண்டும். அவர் தாவீதின் குமாரனாய் இருந்தார். அவர் அநேக வருடங்கள் கழித்து இந்த பெத்லகேமில் மறைக்கப்பட்ட சிறு பட்டணத்தில் பிறக்க வேண்டியதா இருந்துச்சு. அந்த பெத்லகேம் மறந்துட்டு இருந்தாங்களாம். தீர்க்கதரிசி சொல்ல அந்த காலத்துல பெத்லகேம் என்ற ஊரை மறந்துட்டு இருந்தாங்களாம். தாவீது இருக்கிற வரைக்கும் ஒரு ராஜா இருக்கும் போது அது வேல்யூவா இருக்குது. அவர் போன பின்னாடியே அதுல அந்த ஊரை என்ன பண்ணிடுவாங்க. அதே போல அப்போஸ்தலர் 2:38 பெந்தகோஸ்தே நாள்ல எல்லாருக்கும் ஞாபகம் இருந்துச்சு. 7 சபை காலமா என்னங்க யாருக்குமே ஞாபகம் இல்ல. திரும்ப இந்த செய்தியாளர் வந்து திரும்ப நீ பிறந்த இடத்துக்கு வாங்க, மறக்கப்பட்ட அந்த இடத்துக்கு பெத்லகேமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கூட்டு வர்றாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க, இன்றைக்கு தேவனுடைய பெத்லகேமிலும், ஆனால் அங்கே எல்லா நேரங்களிலும் கவனிக்கிறீர்களா, அங்கே ஒரு மகத்தான எவரும் புரிந்து கொள்ள முடியாத போன்ற தென்படுகிற வல்லமையில ரகசியம் கிரியை செய்து கொண்டிருந்தது. எங்கங்க? பெத்லகேம்ல ஒரு மிஸ்ட்ரி கிரியை செய்து. என்ன மிஸ்ட்ரி? நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். அங்க ஆல்ரெடி தாவீதுடைய அனாயிண்டிங் பிளேஸ் ஆன இடம், தாவீது மேல அபிஷேகம் இறந்த இடம், தாவீது ஒரு நாள் கோலியாத்தை ஜெயிச்ச இடம், தாவீது சிங்கத்தை ஜெயிச்ச இடம், தாவீது தண்ணீர் ஜீவ தண்ணீர் கிடைச்ச இடம், போவாஸ் ரூத்த எந்த இடத்துல மீட்டு கொண்டாரோ அந்த இடத்துல மீட்பு வெளிப்பட்ட இடம், ராகாப் பிரஜாதி ஆகிய ராகாப்பு கொடுக்கப்பட்ட தேசத்துல கொடுக்கப்பட்ட காணியாட்சி. எந்த பிரஜாதி காணியாட்சி இல்ல, காணியாட்சினா வாழ்கிற இடம் இல்ல, கொடுக்கப்பட்ட இடம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இந்த இடம் எல்லாம் அதுவாதான் இருந்துச்சு இல்லைங்களா? அப்ப பாருங்க, அங்க ஒரு ரகசியம் இருக்குது பெத்லகேம்ல. இனி கூட அப்போஸ்தலர் 2:38 ஒரு ரகசியம் இருக்கு. அந்த இடம் தான் நமக்கான பெத்லகேமா இருக்குது. அங்கதான் கிறிஸ்து பிறக்கிறார். கிறிஸ்து இப்ப எங்க பிறந்திருக்கிறார்? கிறிஸ்து எங்க பிறந்திருக்கிறார்? நமக்குள்ள பிறந்திருக்கிறார். அப்ப எந்த இடம் அது? அப்போஸ்தலர் 2:38 கிறிஸ்து பிறக்கிறார். அது ஒரு மிஸ்ட்ரி. அதான் பவுல் சொல்றாரு இல்லையா, கிறிஸ்து மகிமை நம்பிக்கையா இருப்பதே அந்த ரகசியம் தானே. கிறிஸ்து உங்களுக்குள்ளே மகிமை நம்பிக்கையா இருப்பது அந்த ரகசியம். நீங்க பெத்லகேமா இன்னைக்கு இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள நீங்க பெத்லகேமுடைய நிலைக்கு வரும்போது
இல்லைங்களா? அப்ப உங்களுக்குள்ள மீட்பு நடந்த இடமா இருக்குது, கோலியாத்தை ஜெயிச்ச இடமா இருக்குது. அப்புறம் ராகாப்பும் சல்மோனும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் இடமா இருக்குது, இல்லைங்களா? அப்ப அப்படி இல்லை. அதே போல ரேச்சல் ஸ்டோவ் இருக்கிற இடமா இருக்குது. ஏன்னா அங்கதான் உயிர்த்தெழுதல் நடக்க போகுது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ அது புரிந்து கொள்ளும்படியாக தென்படுகிறது இல்லை. என்ன செய்யப்பட்டிருந்தாலும் அது நல்லது என்று கூறப்பட்டதாலும் கவலை இல்லை. பாருங்க, இந்திய பெத்லஹேம்ல இன்னும் ஸ்பெஷலான விஷயம் இருக்குது. தேவ தூதர்கள் இறங்கி பாடின இடமா இருக்குது, இல்லைங்களா? இது வரைக்கும் தேவ தூதர் மனுஷனுக்காக பாடினே இல்லை. திருப்பதி சொல்றாரு, ஏன் மேத்ரோலா இருக்க வேண்டியதா இருந்துச்சு. தேவ தூதர்கள் இறங்கி தேவன் மாம்சத்தில் வெளிப்படும் போது பாடின இடமா இருந்துச்சுன்ற. எப்படிப்பட்ட இடமாங்க? தேவ தூதர்கள் பாடிய இடமா இருக்குது. தாவீது தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அதே சிறிய மலையிலே, அப்படின்னா தாவீது பாடின அதே இடத்துல தூதர்கள் இறங்கி பாடினாங்களா? பாருங்க எப்படி இருக்கு. தாவீது கர்த்தர் மீட்பரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது அவர் புல்லில் இடங்களை மேய்த்து ஆனந்த தண்ணீர் அண்டைக்கு கொண்டு போய் விடுகிறார், ஆத்மாவை தேர்ச்சி நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்ற பாடின தாவீதுக்கு வந்த வெளிப்பாடு பாடின இடத்திலேயே தேவ தூதர்கள் என்ன பண்றாங்க? மேய்ப்பர்கள் மத்தியில மேய்ப்பர்கள் செய்தி சொன்னாங்களா? அடுத்து நம்ம மேய்ப்பர்களை குறித்து பார்க்க போறோம். மேய்ப்பர்களுக்கு இறங்கி மேய்ப்பர்களுக்கு என்ன சொல்றாங்க? நீங்க பயப்படாதீர்கள், இந்த உலகத்துல இருக்கிற யாவருக்கும் நற்செய்தி நான் என்ன பண்றேன்? அறிவிக்கிறேன். இன்று பெத்லஹேம்ல என்ன பண்ணிருக்காரு? பிறந்திருக்கிறாருன்னு எங்க பாருங்க அப்படின்னா, இவங்க பெத்லஹேம் சுத்தி இருக்கிறது தான் மேய்ப்பர்கள். இவங்க இந்த இடத்துலதான், இதே இடத்துலதான் இந்த ஃபர்ஸ்ட் நோயல் பாடப்பட்டுச்சு. எல்லாம் பாடல் பாடப்பட்டுச்சு. யாருக்காக? மீட்பருக்காக பாடப்பட்டுச்சு, இல்லைங்களா? அங்க பாருங்க, அநேக வருடம் கழித்து தூதர்கள் தங்களுடைய முதல் கிறிஸ்துமஸ் கீதத்தை, ஃபர்ஸ்ட் கிறிஸ்துமஸ் நோயல் பாடல். இன்னொரு கிறிஸ்துமஸ்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு கிறிஸ்துமஸ் அதை சொல்ல மறந்துட்டேன். கிறிஸ்து அப்படின்னு சொன்னா அபிஷேகிக்கப்பட்டவர் சொல்லியிருக்கானா இல்லைங்களா? கிறிஸ்துமஸ் அப்படின்னா என்ன அர்த்தங்க? கிறிஸ்து அப்படின்னு சொன்னா அபிஷேகிக்கப்பட்டவர்னு அர்த்தம். கிறிஸ்துமஸ் கிறிஸ்டோஸ் என்ற எபிரே கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்ததுதான் இது. ஆனா இதுக்கான எபிரே வார்த்தை வந்து மெஸ்ஸியான்றது. மெஸ்ஸியானாலும் ஒண்ணுதான், கிறிஸ்துன்னு ஒண்ணுதான் அர்த்தம். மெஸ்ஸியான்னா என்ன அர்த்தம்? யா ரட்சகர்னு அர்த்தம். யா அது யாவுடைய அபிஷேகம், அது அர்த்தம். யாவுடைய அபிஷேகம் எங்க வருது? ஒரு சரீரத்துக்குள்ள வருது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்ப மாசனா லாட்டின் வேர்டு. மாசனா எவ்வளவு மாஸ் பாருங்க, கூட்டம், ஒரு கூட்டம் கூடி வருது. அபிஷேகிக்கப்பட்டவர்களே பண்றாங்க, கூடி வருது. ஆனா இன்னைக்கு எதுக்காக கூடி வர்றாங்க? மாய்மாரமான வியாபாரத்துக்காகவும் இல்ல குடிக்கிறதுக்காக, வெறிக்கிறதுக்காகவும், இந்த நாள்ல உலகத்தின் காரியத்துக்காக விழுந்து போவதற்காக கூடி வர்றாங்க. ஆனா ரியல் கிறிஸ்துமஸ் இதுதான். எதுக்காக கூடி வந்திருக்கிறோம்? எதுக்காக? தேவனோட வார்த்தைக்காக கூடி வந்திருக்கிறோம். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்போ முதல் கிறிஸ்துமஸ் கீதம் வந்து பாடப்பட்டுச்சு. திருவதரிசிங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க. ஆனால் அதுவே சிறிய பெத்லஹேமில் நடந்தது. எதுங்க அந்த பாடல்? அங்கே தான் தேவனுடைய ஆவியானவர் ஏதோ ஒன்றை வெளிப்படுத்த ஒரு ரகசியமான முறையில் அசைவாடி கொண்டிருந்தார். எப்படி அசைவாடி கொண்டிருந்தார்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு விஷயத்த சொல்றேன் கேளுங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், ரெண்டு பாடல்களை குறித்து சொல்லியிருக்கிறேன். முதல் பாடல் தீர்க்கதரிசி சொல்றார், முதல் பாடல் யோபுவின் புஸ்தகத்துல 38வது அதிகாரத்துல வானம் பூமி அஸ்திபாரப்படும் போது தூதர்களை பாடினாங்க, இல்லைங்களா? யோபு கிட்ட தேவன் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? பூமி அஸ்திபாரப்படும் போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் சொல்லு. விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர்கள் எல்லாம் கம்பீரித்தார்களே சொன்னார், இல்லைங்களா? அப்போ முதல் பாடல் பாடப்பட்டுச்சு, அது தூதர்கள் பாடின பாடல். இரண்டாவது பாடல் இங்க பாடப்பட்டுச்சான். சொல்றாரு, எங்க பாடல்? இங்க பெத்லஹேம்ல பாடப்பட்டுச்சு. அதனால பெத்லஹேம் சிறப்பான இடமா இன்னைக்கும் இருக்குது, இல்லைங்களா? தூதர்கள் என்ன பண்ணாங்க? இறங்கி பாடினாங்க. மேடம் சொல்றாரு, ரெண்டு விஷயம் சொல்றாரு. அதாவது முதல் சிருஷ்டிப்பும் புது சிருஷ்டிப்பும் இருந்த இடமா இருந்துச்சான். முதல் சிருஷ்டிப்பு தொடங்கின இடம் எதுங்க? வானத்துல, இல்லையா? சொல்றதுங்களா உங்களுக்கு? யோபு கிட்ட கேட்கும்போது என்ன கேட்கிறாரு? பூமி அஸ்திபாரம் இடப்படும் போது எங்கே இருந்த அப்படின்னா சிருஷ்டிப்பின் துவக்கம். அது எப்போங்க? பூமி அஸ்திபாரம் இடப்படும் போது. முதல் பாடலானது பாடப்படும் போது 38 யோபு 38 அதிகாரத்துல யோபு கிட்ட தேவன் கேட்கிற, பூமி அஸ்திபாரப்படும் போது நீ எங்கே இருந்தா நீ அறிவாளியானால் சொல்லு அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க சொல்ற இடம் வந்து மீட்பு, அதாவது சரி மீட்புன்ற சிருஷ்டிப்பு துவங்குற இடம். அது அந்த இடத்துல பாடப்பட்டுச்சு. அங்க கிறிஸ்து என்னவா இருக்கிறான்னு சொன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், நீங்க புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது 3 நபர்கள் இம்பார்ட்டன்ட். வெளிப்படுத்தின விஷயத்துல 3 நபர்கள் இம்பார்ட்டன்ட். ஒன்னு மோசே, இன்னொன்னு எலியா, இன்னொன்னு கிறிஸ்து. கரெக்டுங்களா? இயேசு கிறிஸ்து பற்றி வெளிப்படுத்தல் செய்தியில திருப்பதி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நல்லா நீங்க
இன்னும் 3 மாதங்கள்ல 6 மாதங்கள்லயே இந்த கூடாரத்துல மோசே ஊழியமும் எலியாவுடைய ஊழியமும் கிறிஸ்து ஊழியம் நடக்கும்னு சொன்னாரு. ஏன்னா இந்த மூணு இடங்கள் எங்க ஒண்ணு சேருது அங்க வெளிப்படுத்தல் உண்டாகும். நான் சொல்றேன், எங்கன்னு சொல்றேன் உங்களுக்கு. மோசே எப்பொழுதுமே எதோட சம்பந்தப்பட்டவர் அப்படின்னு சொன்னா யாத்திரையோட சம்பந்தப்பட்டவர். மோசையோட எதோட சம்பந்தப்பட்டவர்? எலியா எதோட சம்பந்தப்பட்டவர் அப்படின்னு சொன்னா திரும்ப அழிக்கப்படுறதோட சம்பந்தப்பட்டவர். எலியா திரும்ப அழிக்கப்படுதல் இல்லைங்களா? எலியா திரும்ப அழிக்கப்படுதல் இல்லைங்களா? இப்ப எலியா இறங்கி வரும்போது என்ன சொன்னாரு? இஸ்ரேல் ஜனங்கள் பாகால இடமா போய் முழங்கால் படிக்கும் போது திரும்பவும் ஜனங்களை திருப்புற வேலை எலியாவுடையது. இன்னைக்கு எலியா வந்து என்ன செஞ்சாரு? பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுக்கு திருப்புற வேலை இல்லைங்களா? திரும்ப அழிக்கப்படுதல் வேலை, வல்லமையில் திரும்ப கொண்டு வருது. கிறிஸ்து எவ்வளவு சம்பந்தப்பட்டவர்னா புதிய பிறப்போட புது சிருஷ்டியோட சம்பந்தப்பட்டவர். கிறிஸ்து இல்லா புது சிருஷ்டியே இல்ல. கிறிஸ்து இல்லா புது சிருஷ்டிப்பே இல்ல. தெரியுமா உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டுல நியூ பர்த் கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்து ஒரு கொஸ்டின் கேட்கப்படுது இல்லைங்களா? நான் பரலோகராஜ்யம் போனா என்ன பண்ணணும்னு கேட்கப்படுது இல்லையா? என்ன சொல்றாரு அவரு நிக்கோதேமுட்ட பேசும்போது? நீ மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோகராஜ்யத்துல தேவனுடைய ராஜ்யத்தை காணவும் பிரவேசிக்க முடியாது சொன்னார். அப்படின்னா புதிய பிறப்புன்றது கிறிஸ்துவில தான் தொடங்குது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப புது சிருஷ்டி. ஏன்னா பழைய சிருஷ்டிகள் ஆதாம்ல இருந்து எல்லா சிருஷ்டிகளும் என்ன ஆயிடுச்சுங்க? கரப்டட், பாவமா மாறிடுச்சு. அப்ப இந்த சிருஷ்டிப்பின் மூலமா எங்க போக முடியாது? பரலோகராஜ்யத்துக்கு போக முடியாது. இப்ப என்ன பண்ணார் கிறிஸ்து? ஆதாமின் மூலமா முதல் சிருஷ்டிப்பை கொண்டார். அது மூலமா அந்த பிள்ளைகள் நம்ம எல்லாமே. புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப இந்த சிருஷ்டிப்புகள் எல்லாமே எங்க போக முடியாது? பரலோகராஜ்யம் போக முடியாது சொல்லிட்டார். அதனால ஒருவன் மறுபடியும் பிறக்கணும்னு சொன்னார். அப்ப மறுபடியும் பிறக்கிறதுக்கு திரும்ப ஒரு ஆதாம் இல்லையா? அப்ப அந்த ஆதாம் தான் கிறிஸ்து. அதனால பவுல் சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஆகிறான், பழவிகள்லாம் ஒழிந்து போகிற, எல்லாமே புதிதாகின. அப்போ அதான் தேவனுடைய புது சிருஷ்டிக்கு ஆதி கிறிஸ்து தான். அதனாலதான் வசனம் சொல்றது தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமேன். புது சிருஷ்டிப்பு எங்க தொடங்கப்படுச்சு? சிலுவைக்கு அப்புறம் தொடங்கப்படுச்சு. கிறிஸ்து தான் புது சிருஷ்டியா இருந்தார். ஏன்னா பழைய சிருஷ்டிகள் எல்லாமே எப்படி வந்துச்சு? ஆண் பெண் இனச்சேர்க்கோட வந்துச்சு பழைய சிருஷ்டிகள்லாம். கரெக்டுங்களா? புரிச்சுங்களா? ஆனா கிறிஸ்து என்ன பண்ணல, அப்படி பிறக்கல. புது சிருஷ்டிப்பு எப்படி வந்துச்சு? பரலோகத்துல அனாயிட்டிங் மூலமா இறங்கி வந்துச்சு. அப்பதான் கிறிஸ்து. அப்ப அதன் மூலமா பிறக்கிறோம். நம்ம எப்படி பிறக்கிறோம்? இப்போ மாம்ச ரீதியா பிறக்கிறோமா? வசனம் சொல்றதா இல்லைங்களா? அவருடைய நாமத்தின் மேல் அவருடைய விசுவாசம் உள்ளவர்களை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் புத்திரனாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இவர்கள் மாம்சத்திலாவது புருஷ சித்தத்திலாவது ரத்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள். அப்ப இந்த பிறப்பு தான் புது சிருஷ்டிப்பு, நியூ கிரியேஷன். அப்ப அந்த நியூ கிரியேஷன் இயேசு கிறிஸ்து மாம்ச சித்தத்துல பிறக்கல, புருஷத்துடைய சித்தத்துல பிறக்கல, இந்த ரத்தத்துல பிறக்கல இல்லையா? பரலோகத்திலிருந்து பரிசுத்தாவின் நிலையில் இடப்பட்டவளா பிறந்தார். அதான் புது சிருஷ்டிப்பு இல்லைங்களா? புது சிருஷ்டிப்பின் தொடக்கத்திலே இந்த பாடல் பாடப்பட்டுச்சு. எதுக்காக காட்டுறாங்க கவனிங்க நல்லா. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் நோயல் முதல் பாடல் சிருஷ்டிப்பின் தொடக்கத்துல பாடப்பட்டுச்சு வானத்துல. திரும்ப இரண்டாவது பாடல் புது சிருஷ்டிப்பின் தொடக்கமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்போது பாடப்பட்டுச்சு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப அதுதான் இந்த பெத்லகேமா இருக்குது. பெத்லகேம் தண்ணீரை குறிச்சு என்ன சொன்னேன். இதுக்கப்புறம் மேய்ப்பர்கள் ஏன் வந்தாங்க? மேய்ப்பர்கள் ஏன் அது மேய்ப்பர்களாய் இருக்க வேண்டியதா இருந்ததுன்ற செய்தி 1964 கொடுத்திருக்கிறார். மகத்தான ஒரு செய்தி, மகத்தான ரகசியம் அடங்கிய செய்தி. ஏன் மேய்ப்பரா இருந்துச்சு? கிறிஸ்து பிறந்திருக்கிறார் இல்லைங்களா? முக்கியமான ரீசன்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். கிறிஸ்து பிறந்திருக்கிறார். எங்க பிறந்திருக்கிறார்? பெத்லகேம்ல பிறந்திருக்கிறார். அந்த இடம் எளிமையா இருந்துச்சு, ஆல்ரெடி உங்களுக்கு காட்டிட்டேன். இப்போ பெத்லகேம்ல பிறந்தாது. இப்போ பெத்லகேம்ல பிறந்த ஒரு சுற்றப்பட்ட வெகுமதி. இப்போ எப்படி சுற்றப்பட்டிருந்தா திருவதி சொல்றாரு, அங்க வசந்த வாசியம் உங்களுக்கு தெரியும். அவர் வரும்போது பெத்லகேம்ல ஒரு இடம் இல்லாத இருந்தது. சத்திரத்துல என்ன இல்ல, ஆல்ரெடி சொன்ன சத்திரம் எப்பொழுதுமே எதுக்கு அடையாளமா இருக்குது? இன்னைக்கு ஸ்தாபனத்துக்கு அடையாளமா இருக்குது. ஸ்தாபனம் அவரை ஏற்றுக்கொள்ளல. அதனால திருவதி சொல்றாரு, அப்போஸ்தலர் 2:38 படி பிறக்காத எல்லாருமே லாட்ஜ்ல பிறந்திருக்கிறாங்கன்றார். லாட்ஜ் மீன்ஸ் எதுங்க? சத்திரத்துல பிறந்திருக்கிறாங்க. சத்திரத்துல பிறக்கிற குழந்தை ஒரு நல்ல முறைப்படி பிறந்த குழந்தையா இருக்க முடியாது இல்லைங்களா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப அப்படி இருக்கும்போது மறுபடியும் சத்திரன்றது ஸ்தாபனம். ஸ்தாபனத்துல மறுபடியும் பிறக்க முடியாது. அது ஒரு சரியான பிறப்பு அல்ல. அது புரிஞ்சுங்களா? ஸ்தாபனம் தான் என்னங்க? சத்திரத்துக்கு அடையாளம் வருது, லாட்ஜஸா இருக்குது இல்லைங்களா? விடுதிகள், தங்கும் விடுதிகளா இருக்குது. ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கும்போது கிறிஸ்து அங்க பிறக்கல.
கிறிஸ்தனங்க சத்திரத்துல இடம் இல்ல, ஏன்னா அங்க சென்செக்ஸ் நேரமா இருக்குது. இப்ப அந்த இடத்துல என்ன பண்றாங்க, அவருக்கு எங்க பிறகுறாரு, முன்னணையில, மாடு இருக்கிற முன்னணையில பிறக்கிறாரு. பிறந்து அவர் சுற்றப்படுறதுக்கு நல்ல துணி இல்ல. இதை கொஞ்சம் டீட்டெயில் நான் பேச விரும்பல, நான் பாஸ்டா சொல்றேன். சுற்றப்பட்டிருந்தார். எது சுற்றப்பட்டிருந்தார்? மாடு நுகங்கள் நுகத்தடி போடும்போது, மாடு மேல நுகத்தடி போடும். நுகத்தடி என்னங்க? நம்ம மொழியில சொன்னா காடிமரம். என்ன சொல்லுவோம்? காடிமரம் எதுக்கு போடுவாங்க? காடிமரம் தெரியாதா? ஏர் ஓட்டும் போது மாடு மேல இது வைப்பாங்க இல்லைங்களாங்க? தெரியாதா? பார்க்காத மாதிரி கேக்குறீங்களே. அதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, மாடு மேல கழுத்து மேல 2 மாடை மேல வச்சு என்ன பண்ணுவாங்க, அது இழுத்துன்னு போடுவாங்க. இல்ல பொதியை இழுத்துன்னு போறதுக்கு, ஏதாவது வெயிட்டை இழுத்துன்னு போறதுக்கு மாடுகளுக்கு வச்சு மேல வைப்பாங்க இல்லையா, அதுதான் அது நுகத்தடி. தடி, நுகத்தடி. தடினா குச்சி. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நுகத்தடி மேல வச்சு மாடுக்கு வந்து கழுத்து உராய்வு நடக்குமா. உராய்வு நடந்து மாடுக்கு ஒரு ரத்தம் வருமா. அப்ப அதை தொடக்கிறதுக்கு ஒரு துணி வச்சிருப்பாங்களா, அந்த துணியில கிறிஸ்துவ சுற்றப்பட்டார். பாருங்க, ஒரு ராஜா பூமியில இருக்கிறதுலே மகத்தான ஒரு ராஜா. நம்ம ஒரு குழந்தை பிறக்கும் போது எப்படி யோசிக்கிறோம்? ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கும் போது ரொம்ப ஹை குவாலிட்டியான ட்ரெஸ் வாங்கணும், அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாது, ஸ்பெஷல் மேட். எங்களோட குழந்தை வந்து இப்போ குழந்தை பிறக்கும் போது நான் அங்கிருந்து என்ன பண்றேன், ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி ஆர்டர் பண்ணி கொண்டு வர்றேன். லெனின் ட்ரெஸ்ஸா இருக்கணும், குவாலிட்டியான ட்ரெஸ்ஸா இருக்கணும், என்ன பண்ணுவாங்க, ஸ்டெர்லைஸ் பண்ண ட்ரெஸ்ஸா இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்றோம். ஆனா மகத்தான ஏகோவா இந்த பூமிக்கு வெகுமதியா கொடுக்கப்படும் போது, மாடு நுகத்தடி சுற்றப்பட்டு அது என்ன பண்ணுங்க, அது மாடுக்கு அடிபடும் போது என்ன பண்ணுவாங்க, அதை தொடச்சு விடுறதுக்கான அந்த துணி தான் அங்க இருந்துச்சான், அவர் சுத்தத்துக்கு எதுவுமே இல்லை. அப்ப அந்த துணியில சுற்றப்பட்டு ஏன் கிஃப்டா கொடுக்கப்பட்டார் நமக்கு. இன்னைக்கு இங்க என்ன சொல்றாங்க சொன்னா, திருப்பதி சொல்றாரு, அவர் புறக்கணிக்கப்பட்டார்ன்றார். யாருக்கு புறக்கணிக்கப்பட்டார்? அந்த வெகுமதி புறக்கணிக்கப்பட்டுச்சு, ஒரு கிஃப்ட். எதனால புறக்கணிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா, அவர் சுற்றப்பட்டது அவ்வளவு எளிமையானதுனால உள்ள என்ன இருக்கு போது போயிட்டு, உள்ள என்ன இருக்கு போது போயிட்டு, அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குது, கிஃப்ட் காஸ்ட்லியா கலர் பேப்பர்ல கொடுத்து நல்ல ஜிகி ஜிகிதான் கலர் கொடுத்தோம்னா, கிளைடிங் லைட்ல கொடுத்தோம்னா பயங்கர காஸ்ட்லியான கிஃப்டா இருக்குங்க. ஆனா யாருமே கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லி தேவன் என்ன பண்ணாரு சொன்னா, அந்த மாடுடைய நுகத்தடி சுற்றக்கூடிய துணியில சுற்றப்பட்டு கொடுக்கும்போது அதை கண்டுகிறவங்களுக்கே இல்லையா. தேவன் அப்படி நீ சுற்றப்பட்டு நம்ம கொடுக்கப்பட்ட, ஏன்னா அந்த அந்த மேல இருக்கிற அந்த ரேப்பரை பார்த்து ரிஜெக்ட் பண்றாங்கன்றாரு இன்னைக்கு. அந்த ரேப்பர் என்னங்க, சுற்றப்படுகிற துணி. அந்த துணியினால உள்ள இருக்கிறத பார்த்து, உள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லி பாக்குறது கிடையாது, மேல என்னவோ அதை பார்த்து என்ன பண்றாரு, ரிஜெக்ட் பண்றாங்க. அதே போலதான் தீர்க்கதரிசி தான் அந்த ரேப்பரா இருந்தார் இந்த காலத்துல. அவர் பேசுறதுக்கு லாங்குவேஜ் இல்ல, அவர் கெண்டகியனா இருக்கிறார், அவர் தாழ்ந்த ஜாதியில வந்தவரா இருக்கிறார், அவர் சரியான லாங்குவேஜ் பேச தெரியல, அப்படின்றதுனால உள்ளதான் தேவன் உள்ள இருந்தார், அதனால அவர் சுற்றப்பட்டார். இன்னைக்கும் தேவன் உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க ரேப்பர் என்னவா இருக்கும், மோசமா இருக்குது. அதனாலதான் உள்ள என்ன இருக்குதுன்னு பாக்குறது இல்ல. அது என்ன இருக்கு போகுது, எந்த ஊர்ல வந்தவன் பாரு, அவன் எங்க வந்து வந்தாங்க, கலிலேயில இருந்து வந்த, கலிலேயில நன்மை இருக்குமா, ஆனா உள்ள தேவனா இருக்கு, உள்ள தேவன் இருந்தார், உள்ள யார் இருந்ததுங்க. அப்ப இன்னைக்கு தேவன் அனாயிட்டட் பிரீச்சர்ஸ்குள்ள வார்த்தையை வச்சு இன்னைக்கு கிறிஸ்துமஸ் உள்ள இருக்குது, 7 Seals ஃபெஸ்டிவல் உள்ள இருக்குது. ஆனா வெளியில இருக்கிற தோற்றத்தை பார்த்துட்டு இவெல்லாம் என்ன இருக்கு போகுது, பெரிய மாட மாளிகை இல்ல, பெரிய பெரிய சபைகள் இல்ல, பெரிய பெரிய வார்த்தைகள் இல்ல, பணம் இல்ல, அதை என்ன பண்ண முடியாது, அந்த கிஃப்டை என்ன பண்ண, ரிஜெக்ட் பண்ணு. அப்படிதான் இன்னி உலகத்தாரால கிறிஸ்துமஸ், முதல் கிறிஸ்துமஸ் நிராகரிக்கப்பட்டது, ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. தேவன் இந்த முதல்ல எப்படி சுற்றி கொடுத்தார், ரொம்ப எளிமையா சுற்றி கொண்டு கொடுத்தார் இல்லைங்களா. அதனால சொன்னேன், பிரன்ஹாம் சொன்னார், வில்லியம் மரியன் பிரன்ஹாம். வில்லியம்னா என்னங்க, வில் ஐ ஆம் அர்த்தம். வில் ஐ ஆம் ஐ ஆம், வில் என்னங்க, வில் அப்படின்னு சொன்னா என் சித்தம்னு அர்த்தம். மை வில் என்றோம் இல்லையா, வில்னா என்னோட சித்தம்னு அர்த்தம். வில் ஐ ஆம் அப்படின்னா என்னுடைய சித்தம், அது வில்லியம் இதுதான் உங்களுக்கு வில் ஐ ஆம். மேரியன் அப்படின்னு சொன்னா, மேரியன்ற வார்த்தை அது வந்து ஸ்காட்லாந்துல அயர்லாந்துல வந்த வார்த்தை, அது கத்தோலிக்க வார்த்தை, கவனிச்சுக்கோங்க நல்லா. மேரியன்னா மரியா, அப்படி மரியாள்ன்ற வார்த்தையிலிருந்து வந்தது. அது என்ன வார்த்தையில இருந்து, மரியாள்ன்ற வார்த்தையிலிருந்து வந்தது. மரியாள் யாருங்க, மரியாள் எதுக்கு அடையாளம், சபைக்கு இல்லைங்களா. அந்த மரியாள்ல இருந்து வார்த்தை வெளிப்படுதுன்றது அர்த்தம். அது புரியுதா உங்களுக்கு. மரியா தீர்க்கதரிசியுடைய
ஃபேமிலி நேம் அவருடைய பேர் என்னங்க? மேரியன். வில்லியம்ன்றது அவரோட பேரு இல்லைங்களா? மேரியன்றது. பிரன்ஹாம்ன்றது ஃபேமிலி நேம். பிரன்ஹாம் தான் தீர்க்கதரிசியுடைய ஃபேமிலி நேம், சர்நேம்னு சொல்லுவாங்க. ஃபேமிலி நேம். பிரன்ஹாம்ன்றது என்னங்க? பிரன் அப்படின்னு சொன்னா கோதுமையை கவர் பண்ணிருக்கிற அந்த கவர்னு அர்த்தம், பதர்னு அர்த்தம். ஹாம்ன்றது தேவனுடைய பேர். ஆபிராம்ன்றத தேவன் என்னவா மாத்தினாரு? அப்ரஹாம், HAM சேர்த்தினார், அவரோட பேரோட இணைத்துக் கொண்டார். அதே போல தீர்க்கதரிசிக்கும் பேர்ல எவ்வளவு எழுத்து? 7 எழுத்து இல்லையா? அப்ரஹாமுக்கு 7 எழுத்து இல்லைங்களா? பிலிகிராமுக்கு 7 எழுத்து கிடையாது, கரெக்டுங்களா? அது 6 தான். தீர்க்கதரிசிக்கு 7 எழுத்து இல்ல. தேவன் தன்னோட கூட இணைத்து அப்ரஹாமோட உடன்படிக்கை பண்ணும் போது ஆபிராம் என்ற பெயரை அப்ரஹாம மாத்தினார், தன்னுடைய பேரோட இணைத்துக் கொண்டார். அதே போல பிரன்ஹாம் என்றது, பிரன் என்றது என்னங்க? அது என்னங்க அர்த்தம்? ஒரு பதர். அது அதுக்குள்ள வித்து இருக்குது. பேனாம் அப்படின்ற அந்த 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 சரீரத்துக்குள்ள அந்த ராப்பிங்குள்ள யார் இருந்தது? அந்த வித்தாகி அந்த காலத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட முழு வார்த்தை இருந்துச்சு. இப்ப நம்ம அதை பார்த்து என்ன பண்றோம்? இந்த மனுஷன் என்ன பேசவே தெரியல, முன்னாடி ஒன்று பேசுறாரு, பின்னாடி ஒன்று பேசுறாரு, அந்த செய்தியில ஒன்று பேசுறாரு, இந்த செய்தியில ஒன்று பேசுறாரு, மாத்தி மாத்தி பேசுறாரு, ஹிஸ்டரி சரியா தெரியல, வசனம் சரியா தெரியலன்னு சொல்லி அந்த காலத்துல ஒரு ரிஜெக்ட் பண்ணாங்க எல்லாம் தீர்க்கதரிசிக்குள்ள. அந்த சரீரம் நார்மலா ராப்பர். அது ராப்பர் என்னங்க? சுற்றி வைக்கிற துணி, கிஃப்ட் பேப்பர். அது அந்த கிஃப்ட் பேப்பர் நல்ல பேப்பரே இல்லை, ஏதோ நியூஸ் பேப்பர் மாதிரி ஏதோ பேப்பர் வச்சு சுற்றி கொடுத்தாரு. புரிஞ்சா உங்களுக்கு? அது ஸ்பெஷலா எதுவும் வாங்கல. அதே போல சுற்றப்பட்ட அந்த வெகுமதி தேவனுடைய கிருபையின் வெளிப்பாடு. புரிஞ்சா உங்களுக்கு? சுற்றப்பட்ட வெகுமதி தேவனுடைய கிருபையோட வெளிப்பாடு. அது திறக்கும் போதுதான் அதுக்குள்ள இருக்கிற மீட்பின் ரகசியம் வெளிப்படுது. மீட்பின் ரகசியம் அதை பெற்றுக்கொள்றதுக்கு நான் தயாரா இருக்கிறோமா? புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ அதுக்கு பின்னதாக மீட்பேர். இந்நாட்களில் கூட தேவன் என்ன பண்றாரு? 7 முத்திரையில புஸ்தகத்தை என்ன பண்ணாங்க? சுற்றப்பட்டு கொண்டு தீர்க்கதரிசிக்குள்ள வச்சிருந்தார். தீர்க்கதரிசிக்குள்ளதான் என்ன இருக்குது? அது மீட்பே இருக்குது. மீட்பின் ரகசியமே வெளிப்படுச்சு, இன்னைக்கு வெளிப்பட்டு இருக்குது. இன்னைக்கு அதே தான் யாருக்குள்ள இருக்குது? 5-fold மினிஸ்ட்ரிக்குள்ள, ஊழியக்காரங்களுக்குள்ள இருக்குது. ஒருவேளை அவங்களை பார்க்கறதுக்கோ பேசுறதுக்கோ சொல்றதுக்கோ அவரோட லெவலோ கம்மியா இருக்கலாம், ஆனா அவங்களுக்குள்ள தேவன் சுற்றப்படுவார். இன்னைக்கு மனவாட்டிக்குள்ள தேவன் சுற்றப்பட்டு கொண்டிருக்கிறார், சுற்றப்பட்டிருக்கிறார் இல்லைங்களா? உங்க ராப்பர் அப்படின்னா உங்களோட மொழி, உங்களுடைய ஜாதி, இனம், இதெல்லாமே உங்களோட ராப்பரா இருக்கு. நீங்களா இருக்கிறீங்க. உங்க கலர், ஹைட், வெயிட் இதெல்லாமே எப்படி இருக்குது? அதுதான் ராப்பர். ஆனா உங்களுக்குள்ள வார்த்தை இருக்குது இல்லைங்க? உங்களுக்குள்ள என்ன இருக்குது? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். வார்த்தை தான் மாம்சமாச்சு வருகையிலே. இன்னைக்கு அதே வார்த்தை உங்களுக்குள்ள மாம்சம் ஆகும்போது அந்த ராப்பரை பார்த்து எல்லாம் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த ராப்பரை பார்த்து என்ன பண்ணுவாங்களா? ராப்பர்னா சுற்றப்படுகிற துணி. நீங்க கந்தை துணியா இருக்கிறீங்க இல்லைங்களா? வசனம் சொல்றது கந்தையா இருக்குது. என்னுடைய கதையெல்லாம், என்னுடைய நீதிகள்லாம் அழுக்கான. ஆல்ரெடி சொன்னேன் அந்த கந்தைன்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னங்க? ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் நான். அந்த வார்த்தைக்கான அர்த்தம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல இருக்குது. அந்த கந்தைன்ற வார்த்தை, கந்தை ஆக்சுவலி அந்த வார்த்தைக்கான அர்த்தம் லிட்டரலாவே லேடிஸ் அந்த காலத்துல மாதவிடாய் காலத்துல யூஸ் பண்ற துணின்னு அர்த்தமா கந்தைன்றது. நம்முடைய நீதிகள் அழுக்கான கந்தைகளா இருக்குது. அந்த கந்தையான நமக்குள்ள, நம்மளோட நீதி ஒண்ணுமே நீதி இல்லாத நமக்குள்ள வார்த்தை நீங்க பிளேஸ் ஆயிருக்கு. உள்ள வார்த்தை என்ன இருக்குது? உள்ள இருக்குது. இதுதான் ஜனங்களுக்கு காண தவறாங்க. நீ எங்க? பெத்லஹேம்ல. ஆனா தேவன் யார் அனுப்புறாரு? மேய்ப்பர்களை அனுப்புகிறார். யார் அனுப்புறார்? நான் கொஞ்ச நேரத்துல முடிச்சிடுறேன். யார் அனுப்புறாரு? மேய்ப்பர்களை அனுப்புறார். எப்படி அனுப்புறார் அப்படின்னா இதுதான் ஒரு ரகசியம் இருக்குதான். ஏன் அது மேய்ப்பர்களா இருக்க வேண்டியதா இருந்துச்சு? ஏன் என்ற கேள்வி இருக்குமா? அதுக்கான ஒரு பதில் இருக்கணும்னு தீர்க்கதரிசி சொல்றாரு. அநேக ஏன் கேள்விகள் இருக்குது. ஆனா ஏன் கேள்விகளுக்கு பின்பதாக ஒரு மகத்தான பதில் அது பின்பதாக இருக்கணும்ன்றார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் ஏன் அது இப்போ ஏன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பின்பதாக என்ன இருக்குன்னு சொன்னா ஒரு பதிலை உள்ளடக்கிதான் இருக்குது. ஏன் அது மேய்ப்பர்களா இருக்க வேண்டியதா இருக்குன்னு சொன்னா இந்த மேய்ப்பர்கள் அல்லாம வேற யாரும் அந்த இடத்துக்கு வர முடியாது. ஏன்னா அவர் தன்னை வெளிப்படுத்துறது அவ்வளவு தாழ்மையில வெளிப்படுத்தப்பட்டிருந்தார். அந்த ராப்பர், அந்த சுற்றப்பட்ட வெகுமதி அவ்வளவு தாழ்மையிலே தான் இருந்துச்சு. ஏன்னா கிறிஸ்து தேவனுடைய ஆட்டுக்குட்டியா இருந்தார், பாவத்துக்காக அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியா இருந்தார். அந்த ஆட்டுக்குட்டியை சந்திக்கிறதுக்கு ஒரு மேய்ப்பன் வர வேண்டியதா இருந்துச்சு. அதனாலதான் அந்த மேய்ப்பர்களா இருக்க வேண்டியதா இருந்துச்சு. ஏன் மேய்ப்பர்கள்? ஆக்சுவலி அவங்க வந்திருக்க வேண்டிய யாரு? ஆசாரியர்கள் வந்திருக்கணும் இல்லையா? யார் வந்திருக்கணும்? ஆசாரியர்கள், மனப்பானவர்கள். ஆனா அவர்கள் இல்லாம யார் வந்தாங்க? மேய்ப்பர்களுக்கு அந்த செய்தியை, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை, நற்செய்திய தூதர்கள் அது வெளிப்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் நோயல் பாடப்படுது. இவர்கள்லாம் என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் பாடல் பாடப்படுது. பாடப்பட்டு இந்த மேய்ப்பர்கள் வராங்க. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் என்ன சொல்லப்படுச்சு? இதுதான் பிள்ளையை சுற்றப்பட்டு, துணிகளில் சுற்றப்பட்டு, கந்தை துணியில் சுற்றப்பட்டு முன் அணையிலே கிடப்பட்டதை காண்பீர்கள். இதான் அந்த அடையாளம். சுற்றப்பட்ட வெகுமதியை இவங்க பாக்குறாங்க. யார் பாக்குறாங்க?
மேய்ப்பர்கள் அன்று ராத்திரியிலே தன்னுடைய மந்தையெல்லாம் விட்டுட்டு என்ன பண்றாங்க? மகத்தான ஆட்டுக்குட்டி பிறந்திருக்குது, ஆட்டுக்குட்டியை சந்திக்கணும் அப்படின்றாங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு மேய்ப்பனுக்கு மிகவும் மகத்தான கனப்படுத்துற காரியம் ஒண்ணு இருக்குமானால் அதுன்னு சொன்னா ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்திருக்குதுன்னு சொல்றதான்ற. எப்படிங்க? புரியல உங்களுக்கு? ஒரு மேய்ப்பனுக்கு அவனை கனப்படுத்துற காரியம் ஏதாவது ஒண்ணு இருக்குமானா ஒரு ஆட்டுக்குட்டி உன் மந்தையில பிறந்திருக்குதுன்னு போது அவன் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என் மந்தை என்ன போகுது? இப்போ பெருக போகுது. ஏன்னா ஆடுகள் மேய்க்கிறது எதுக்குங்க? மந்தை. அப்போ ஒரு ஆட்டுக்குட்டி பிறக்கிறத விட சந்தோஷமான விஷயம் ஒரு மேய்ப்பனுக்கு என்ன இல்ல இல்ல. அதை காட்டுல சந்தோஷமான விஷயம் எதுவுமே கிடையாது இல்லைங்களா? அப்ப திரும்ப சொல்றாரு, ஒரு மேய்ப்பனுக்கு முக்கியமான ஒரு காரியம் இருக்குமானால் அந்த ஆட்டுக்குட்டி பிறந்துச்சு அப்படின்றத விட ஒரு பெரிய விஷயம் இல்ல. அதனால ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் என்ன இருக்கு? அருவருப்பா இருக்குது. வேணாம் எப்படி சொல்றாருன்னு சொன்னா இன்னொரு வார்த்தை சொல்றாரு, அந்த இடம் அவர் பிறந்த இடம் அப்பேற்பட்ட இடத்துல வந்து ஒரு ஆசாரியன் ஒரு 2 நிமிஷம் கூட நிக்க மாட்டான், மூக்க பிடிச்சி வெளியே ஓடிடுவான்றார். புரியுதா உங்களுக்கு? அந்த பிறந்த இடத்துக்கு யாரும் வர மாட்டாங்க. ஒரு ஆசாரியனோ ஒரு ராஜாவோ ஒரு பெரிய அதிகாரியோ அந்த இடத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. எந்த இடங்க? முன்னணை மாடு தொட்டில் மாடு இருக்கிற இடம். அந்த இடத்துல யார் இருப்பாங்க? அந்த இடத்துக்கு பழக்கப்பட்ட, அந்த இடத்தோட பார்த்த, அந்த இடம் ஸ்மெல் அடிச்ச, அந்த இடம் எல்லாமே தன்னால் சுற்றப்பட்ட, அந்த மொழியோடு பேசக்கூடிய அந்த நபர் தான் வரணும். அதனாலதான் அந்த மீட்பரா இருக்க வேண்டியதா இருந்தது. ஏன் மீட்பரா இருக்கணும்? ஏன்னா அந்த ஆடு என்ன பண்ணுது? ஒரு பாஷை பேசுது, அதை புரிந்து கொள்றது மீட்பனா மட்டும் தான் முடியும். ஏன்னா அந்த மீட்பனும் அதே பாஷையை பேசுறவனா இருக்கிறான். என்ன பாஷாங்க? இதுதான். அப்போ இந்த ஆட்டுக்குட்டி சிலுவையில பேச்சு ஒரு மகத்தான பாஷை. ஆமே. அப்போ அந்த பாஷையை பேசும்போது அதை புரிந்து கொள்றதுக்கு ஒரு மீட்பை நாங்க இடைப்பட வேண்டியதா இருந்தது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? மேடம் சொல்றாரு இன்னொரு பின்னாடி மகத்தான சூப்பரான ரகசியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு கவனிங்க நல்லா. ஒய் ஷெப்பர்ட்ஸ் அப்படின்னா தேவன் இந்த செய்தி வெளியே கொண்டு போன நினைச்சார். என்ன நினைச்சார்? மீட்பர் பூமியில பிறந்திருக்கிறார், ரட்சகர் பூமியில பிறந்திருக்கிறார். இந்த இந்த பூமியின் ரட்சகரை பிறந்திருக்கும் போது இந்த ரட்சிப்பை வெளியே கொண்டு போகணும் இல்லைங்களா? இப்ப இந்த ரட்சிப்பை வெளியே கொண்டு போகணும்னு சொன்னா நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு யூடியூப் எடுத்துப்போம் இல்லையா? ஒரு யூடியூப்ல எடுத்துக்கின்னு, இல்ல ஒரு வாட்ஸ்அப் எடுத்துட்டு, ஒரு ஃபேஸ்புக்கோ ஏதோ எடுத்துக்கின்னு, இல்ல இப்படி போடுவோம், இல்ல கவர்மெண்ட்ல சொல்லி எப்பேற்பட்ட விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி சொல்லுவோம். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து பிறந்தது ஏரோது கருவிச்சு, ஏரோது ரோம் கருவிச்சு, ஒட்டுமொத்த ஜனத்துக்கு சொல்லிடலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா உலகம் முழுசும் இந்த வசனம் லூக்கா 1 அதிகாரம் வாசிக்கலாம், உங்களுக்கு தெரியும். லூக்கா 1 வாசிங்க, நான் ஒரு விஷயத்தை காட்டுறேன். லூக்கா 1 பாருங்க. சரி 2 10வது வசனம் 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜாதி ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்ப இந்த செய்தி எல்லாருக்கானதா இருக்கு இல்லையா? இப்ப இந்த செய்தியை வந்து எல்லாரும் கொண்டு போகணும். என்ன கொண்டு போகணும்? ரட்சகர் பூமியில பிறந்திருக்கிறார், ரட்சிப்பு பூமிக்கு வந்திருக்குது, ஆதாம் காலத்துல வீழ்ந்து போனவங்க மீண்டும் மீட்படைகிறதுக்கு மீட்பு வந்திருக்குதுன்றத வெளியே சொல்லணும். அப்ப அது வெளியே சொல்றதுக்கு இந்த தூதன் நேரா போய் ஏரோது போய், அப்பா ரட்சிப்பு வந்துருச்சு, நீ என்ன பண்ண எல்லாருக்கும் அறிவி அப்படின்னும் போது அவர் நேரம் ரோமுக்கு லெட்டர் போட்டிருப்பார். அப்ப ரோம் தான் அன்னைக்கு உலகத்தை ஆட்சி செஞ்சது. அந்த ரோம் மூலமா ஒட்டுமொத்த எல்லா ஜனங்களுக்கும் போனவனே எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கும் செய்தி. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன தெரிஞ்சிருக்கும்? ரட்சிப்பு ரட்சகர் பிறந்துட்டாரு. ஏன்னா கவர்மெண்ட்ல நமக்கு என்ன பண்ணிருக்கு? நியூஸ் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேவன் அப்படி வைக்கலையா? ரட்சிப்பின் ரகசியத்தை அப்படி வைக்க கிடையாது. இப்போ தேவன் என்ன பண்ணாரு? இதை வெளியே தெரிவிக்கணும். ஃபர்ஸ்ட் பரலோக தூதன் இறங்கி வந்து என்ன பண்றாரு சொன்னா இந்த மீட்பர்களுக்கு அறிவிக்கிறார். எதுக்கு அறிவிக்கிறார்? என்னன்னு சொல்றார்? உலகம் முழுசும் எல்லாருக்குமான நற்செய்திப்பா இது. அப்போ இந்த செய்தி யாருக்கானது மட்டும் இல்ல, மீட்பர்களுக்கானது மட்டும் கிடையாது இல்லையா? இப்போ இந்த செய்தி யாருக்கானதுன்னு சொன்னா ரட்சிப்பை விரும்புகிற ஒருத்தருக்கானது, ஒட்டுமொத்த உலகத்துக்கானது இது. இப்ப தீர்க்கதரிசி இதை குறித்து என்ன சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. மெசியா தேவாலயத்தின் நிழலில் பிறந்த அந்த பெரிய செய்தியை தேவதூதன் ஏன் மலையில் படிப்பில்லாத பயிற்சி பெறாத மேய்ப்பர்களுக்கு அறிவித்து அவர்களது முதல் செய்தியை
மற்றவர்களுக்கு கொண்டு சொல்ல வேண்டும், மற்றவர்களுக்கு அறிவிக்க அனுப்பப்பட்ட மேய்ப்பர்கள். நல்ல கவனிங்க. எதுக்காக இவங்களுக்கு கொண்டு வரணும்னா தேவன் ஒரு பிளான் பண்றாராம். அந்த செய்தியை உலகம் முழுவதும் கொண்டு போகணும். ஆனா அந்த செய்தியை கொண்டு போறதுக்கான வழி மேய்ப்பர்கள். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் புரிஞ்சுக்கும், செகண்ட் பாயிண்ட் புரியல நினைக்கிறேன். தூதர்கள் வந்து செய்தியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ரட்சகர் பிறந்திருக்கிறார், பெத்லஹேம்ல ரட்சிப்பு பிறந்திருக்குது, நமக்கான மீட்பு பிறந்திருக்குது, ஒட்டுமொத்த உலகமே மீட்டுக் கொள்ளப்படணும்ன்ற அந்த செய்தி இந்த மேய்ப்பர்கள் வந்து மேய்ப்பர்கள் பாக்குறாங்க இல்லைங்களா? கரெக்டுங்களா? இந்த மேய்ப்பர்கள் வழியா உலகத்துக்கு போகணும், அதான் பிளான் வருது. ஆனா நம்ம பிளான் எப்படி இருந்திருக்கும்? ஒட்டு எடுத்துட்டு போய் ராஜாவுக்கு சொல்லிட்டு அங்கிருந்து என்ன பண்ணிடணும், எல்லாரும் சொல்லிடுவாங்க. ஆனா தேவன் எப்படி செஞ்சானா இவங்க மூலமா வெளியே கொண்டு போறதுக்கு பிளான் பண்றாரு. இப்ப இது வச்சுக்கோங்களேன், தேவனுடைய திட்டம் பாருங்க. தேவன் எப்படி எளிமையில வெளிப்படுறாருன்ட்டு. நல்லா சேர்ந்த மாதிரி 5 நிமிஷம் மேய்ப்பர் பக்கத்துல நிக்க முடியாது. ஸ்மெல்லு 5 நிமிஷம் அவங்க சொல்றது யாரும் நம்புவாங்க? மேடம் சொல்றாரு, கீழே மேடம் சொல்றாரு, இவங்க போய் சொன்னதை நம்பி அவங்க சபைக்கு சொன்ன அவங்க புறக்கணிக்கப்பட்டாங்களாம். சொல்லுது அவங்களுக்கு. மேய்ப்பர்கள் போய் சொல்றதை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுல சொல்லியிருப்பாங்க வச்சுக்கோங்களேன், பாப்பா இந்த மாதிரி நாங்க நைட்டு தூதன் வந்தாரு, தூதன் வந்து என்ன பண்ணாரு, ஒரு ரட்சகர் பிறந்திருக்குதா சொன்னாரு, நாங்க போனோம், அங்க அவர் இருந்தாரு, மேல நட்சத்திரம் இருந்துச்சுன்னு சொன்ன உடனே இது போய் அவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ போய் சபையில சொன்னா சபையில இருந்து அவங்களை புறக்கணிச்சு தள்ளாங்களாம். ஏன்னா அந்த சபை சொல்றது எது சொன்னாலும் எங்களுக்கு தான் நற்செய்தி வரணும், அவங்க மைண்ட் செட். ரட்சகரை குறிச்சு வெளிப்பாடு அந்த செய்தி நாங்க தான் சொல்லணும்னு நினைக்கும் போது தேவன் அதை மறைச்சு ஒரு சின்ன கூட்டத்துக்கு வெளிப்படுத்தும்படிக்கு, எல்லாருக்கும் ஆனது அல்ல அப்படின்றத வெளிப்படுத்தும்படிக்கு இந்த மேய்ப்பர்கள் யார் சொல்லியிருப்பாங்க, யோசனை பண்ணிப்பாங்களா, வீட்டுக்கு போயிருப்பாங்க, சொந்த மதம் சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த மேய்ப்பர்கள் இருந்த இடம் எப்பேற்பட்டதா இருந்திருக்கும்? மாடமலையா இருந்திருக்குமா? ரொம்ப ஏழ்மையா ஒன்றும் இல்லாத ஒரு இடமா இருந்திருக்கும். அதான் தீர்க்கதரிசி சொல்றாரு, பயிற்சி பெறாத மேய்ப்பர்களுக்கு அறிவித்து. இதை சொல்ற விதம் தெரியாது, எப்படி பிறந்திருக்கு, யார் அது, வசன கோர்வை என்ன, எந்த வசனத்தின்படி இவர் பிறந்தாரு, இந்த கோர்வை யாருக்கு தெரியாது. அவர்கள் முதல் செய்தியை மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அவர்கள் மற்றவங்களுக்கு எடுத்து போனது வசனம் கீழே சொல்றது பாருங்க. என்ன சொல்றது பாருங்க. தீவிரமாய் மரியாதையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடைத்திருக்க பிள்ளையை கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை எல்லாம் பிரசித்தம் பண்ணி எல்லாரும் சொல்றாங்க. கரெக்டுங்களா? இப்ப இதுலதான் தேவன் தன்னோட மகத்தான ரகசியத்தை வச்சிருக்கான். என்ன ரகசியத்தை வச்சிருக்காருன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். கரெக்ட். இது சொன்னா யாரும் நம்ப கூடாது. அது மாதிரி ஆளுங்கிட்ட போய் சொல்லு. எப்படி ராஜா சொன்னா எல்லாரும் நம்புவான், ஆசிரியர் சொன்னா எல்லாரும் நம்புவாங்க. ஆனா மேய்ப்பர்கள் சொன்னா யாரும் நம்புவாங்களா? ஏன்னா அவங்க பக்கமே யாரும் போக மாட்டாங்க. அவங்களுக்கு என்னங்க, ஆவிக்குரிய காரியங்களை பத்தி ஒண்ணும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதே என்ன தெரியும், ஆடு பாஷை தான் தெரியும், அந்த பட்டுல படுக்கிறதா தெரியும், ஒரு ஆட்டுக்கு வாசலா இருக்கிறதா தெரியும், ஆடுக்கு ஜீவனை கொடுக்கறது மட்டும் தான் தெரியும், அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. அப்பேற்பட்டவங்களை வச்சு தேவன் மீட்பின் ரகசியத்தை வெளிப்படுத்தி அந்த மேய்ப்பர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு மட்டும் அதை அறிவிக்கணும். மேல்தட்டு ஜனங்கள், அதாவது ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைக்கணும்னே தேவன் இவர்களை கூப்பிட்டாராம். ஆமென். பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றார், மேய்ப்பர்கள் ஆடுகளை அறிந்திருந்தனர். அதற்காகத்தான் ஒரு ஆடாக, ஒரு ஆட்டுக்குட்டியாக பிறந்தார். கவனியுங்கள், ஒரு ஆட்டுக்குட்டியாக இருந்தார். மேய்ப்பர்கள் எனும் வகுப்பினர் மாத்திரமே அவரை ஏற்றுக்கொள்ள முடியும். இனி கூட அதனாலதான் தேவன் மேய்ப்பர்கள் அப்படின்ற பாகத்தை வச்சிருக்கிறார். ஒரு மேய்ப்பனுடைய சிந்தை எப்படி இருக்கணும், எப்பொழுதும் ஆடை பற்றிய சிந்தையா இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அது இழக்கப்படும் போது ஜீவனை கொடுக்கிற அந்த பாகம் இருக்கணும். ஆடுடைய வாசம் இருக்கணும், ஆடுடைய பலவீனம் தெரியணும். அப்ப அதனாலதான் இது மேய்ப்பராக இருந்துச்சு. அவர்கள் மாத்திரமே ஆட்டுக்குட்டியை ஏற்றுக்கொள்ள முடியும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஏன் ஏற்றுக்கொள்ள, ஏன் மேய்ப்பர் வந்தாங்கன்னு சொன்னா, இவர் ஆட்டுக்குட்டியா இருந்தார். இவரை யாரை ஏற்றுக்கொள்ள முடியாது? ஏரோது ராஜா ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆசாரியா நனவா காய்பாவை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஆட்டுக்குட்டியை ஏற்றுக்கொள்ளக்கூடியது இந்த மேய்ப்பர்கள் தான் அப்படின்றார் தீர்க்கதரிசி. இந்த காலத்திலையும் அது அபிதமா இருந்துச்சு. இப்ப தீர்க்கதரிசி 1933 வருஷம் மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்றாரு. தெரியுமா உங்களுக்கு? நான் முடிக்கிறேன். 33 வருஷம் என்ன பண்ணாருங்க, மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணாரு. மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணி 1947 வருஷம் தான் தீர்க்கதரிசி என்ன பண்றாருங்க, வெளியே வராரு. தீர்க்கதரிசி தெரியுமா உங்களுக்கு? 47 இருந்து அவர் உலகம் முழுசும் ஊழியம் பண்ண ஆரம்பிக்கிறார். 1933 இருந்து 47 வரைக்கும் அவர் என்ன பண்ணாருன்னா
மந்தையை மேய்க்கிறார். புரியுதா உங்களுக்கு? என்ன மேய்க்கிறார்? மந்தை என்னங்க? சபையை நடத்துற ஊழியத்துல அவர் இருக்கிறார், சபையை நடத்துறார். அப்போ இந்த மந்தை மேய்க்கிற இவரைதான் தேவன் கூப்பிட்டு இன்னைக்கு வார்த்தை வெளிப்பட்டு இருக்குது, இந்த கிறிஸ்துமஸ் வந்திருக்குது, இது உலகம் முழுசு கொண்டு போன்னு சொல்லி அனுப்பும் போது இவர் தான் அவரா இருந்தார். கரெக்டுங்களா உங்களுக்கு? இப்போ இவர் மேல ஒரு அனாயிட்டிங் இருந்துச்சு. இவர் என்ன பண்ணாரு? ஒரு ஆட்டிற்காக என்ன பண்ணாரு? கையில கவனும் கல்ல திரும்ப சொல்றாரு, என் கையில கிட்ட எதுவுமே கிடையாது, பெரிய வேத சாஸ்திரம் கிடையாது, இந்த சிறும் கல்லும் கவனத்தோட எதுவும் இல்லைன்றார். என்ன சொல்றாரு? சிறு கவனும் கல்லை தவிர எதுவுமே கிடையாதுன்றார். இந்த கவன் எப்பொழுதுமே விசுவாசத்துக்கு அடையாளமா இருக்குது, கல் எப்பொழுதுமே எதுக்கு அடையாளமா இருக்கு? வெளிப்பாடுக்கு அடையாளமா இருக்குது. கல் எப்பொழுதுமே ஆவிக்குரிய வெளிப்பாடு இல்லைங்களா? புரியுதா உங்களுக்கு? அதை தவிர என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் வியாதி உள்ள ஆட்டை தொடர்ந்து போய் அதை நான் பாதுகாக்கிற வேலைன்றார் தீர்க்கதரிசி. அப்ப அப்பேற்பட்ட மீட் பண்ணா நம்முடைய தீர்க்கதரிசி ஃபர்ஸ்ட் இருந்தார். அப்ப அவருக்கு தான் இந்த கிறிஸ்துமஸ் பெத்லகேம் என்ற ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. அதே சிந்தை உள்ள நமக்கு மட்டும்தான் அந்த ரகசியம் வெளிப்படுத்தப்படும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நம்ம பெரிய விஷயம் சொல்ல, இந்த கிறிஸ்துமஸ் சுத்தியே நம்ம சுத்தி வந்திருக்கோம். ஏன் அது மேய்ப்பர்களா இருக்க வேண்டியதா இருந்துச்சு? ஏன் பெத்லகேம்ல இந்த சுற்றப்பட்ட வெகுமதி இருந்துச்சு? பெத்லகேம்னா என்ன? ஏன் அது சுற்றப்பட்டுச்சு? ஏன் அது மீட்பர்களா இருந்துச்சு? நிறைய காரியங்கள் இருக்குது. பட் ஆனாலும் சுருக்கி நான் சின்ன காரியங்கள் உங்களோட கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். புரிஞ்சுக்கோ, நல்லா கவனியா. ஏன் பெத்லகேமா இருந்துச்சு? ஏன் பெத்லகேமா இருந்துச்சு? அந்த பெத்லகேம் தான் பர்த் பிளேஸ், தாவீதுடைய நகரமா இருந்துச்சு. அங்க நக்கோட், அதாவது பலி ஆடுகள், எருசலேமில் பலியிடப்படுகிற மகத்தான ஆடுகள், குழுமையா ஆடுகள், ஹைபிரிட் நக்கோட் அப்படின்ற ஒரு ஹைபிரிட் ஆடு, அதாவது நல்ல உயர்தர ஆட்டு வகை. இன்னைக்கு இருக்குது இல்லையா நமக்கு? இங்க ஜம்லாபுரி ஆடு இருக்குது. அதுக்கப்புறம் நாங்க குள்ளாடு ஒண்ணு இருக்கு, அது பேர் என்னங்க? நல்ல கறிக்கு வெட்டுவாங்கல்ல, அந்த ஆடுகள் எல்லாமே, அந்த ஆடுகள்லாம் ஹைபிரிட் ஆடுகள். அந்த மாதிரி வந்து பலிக்கான ஆடுகள் பிறந்த இடம் பெத்லகேமா இருந்துச்சு. தாவீதுடைய நகரமா இருந்துச்சு. தாவீதுக்கு அபிஷேகம் எந்த இடம் இறங்கிச்சு அந்த இடமா இருந்துச்சு. நீர் ஊற்று இருந்த இடமா இருந்துச்சு இல்லைங்களா? அப்போ போவாஸ் மீட்பு வெளிப்பட்ட மேல இடமா இருந்துச்சு. இதெல்லாமே பெறப்பட்ட சாலமோன் சாமுவேல் சந்திச்ச இடமா இருந்துச்சு. இதெல்லாமே நாங்க ரேச்சல் மனவாட்டி இருந்த இடமா இருந்துச்சு. அந்த இடத்துல தேவன் திரும்பவும் பிறப்பின் ரகசியத்தை கொண்டு வரார். ஏன் சுற்றப்பட்டு இருந்துச்சு? தேவன் எல்லாருமே அறியக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணாருங்க? சுற்றப்பட்டு ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும் தான் அவர் அறிந்து கொள்வாங்க. இன்னைக்கு கூட அவருடைய ரேப்பர்னால அவர் என்ன பண்றாங்க? புறக்கணிக்கிறாங்க. ரேப்பர்ன்றது ஒரு மனுஷனுக்குள்ள தேவன் ஒரு செய்தி வச்சிருக்கிறார். அதுக்குள்ள அதனால ரேப்பரை பார்த்து இவன் இந்த குடும்பத்துல பிறந்தவன், இவன் இந்த ஜாதியில பிறந்தவன், இவங்க இந்த மொழி பேசுறவங்க, இவங்க ஆனா உள்ள இருக்கிற ரகசியத்தை தேவன் உள்ள வச்சிருக்கிறார். அதான் மீட்பின் ரகசியம். அதெல்லாம் புறக்கணிக்கப்படுறாங்க. ஏன் அது மீட்பரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, மேய்ப்பர்களுக்கும் ஆடுகளுக்கும் இருக்கிற கனெக்ஷன் ஏற்பட்டது. இன்னொன்னு, தேவன் மீட்பின் செய்தியை மேய்ப்பர்களை வச்சு வெளியே கொண்டு போதான் ஞானிகளுக்கும் கடிவாளர்களுக்கும் மறைக்கப்பட்டு கற்றுக்கொள்ளக்கூடிய பாலகருக்கு அந்த வெளிப்பாடு வெளிப்பட்டது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதான் மேய்ப்பர்களா இருந்துச்சு, அதுதான் பெத்லகேமா இருந்துச்சு, அதுதான் ஏன் சுற்றப்பட்டதுன்றது அதான் காரணம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு நம்ம அப்பேற்பட்ட ஜனங்களாய் நம்ம இருக்கிறோம். நம்ம அந்த ஜனங்களா இருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்து சுற்றப்பட்டிருக்கிறார் முத்திரைகள்ல. ஏய் மேன், நம்ம சுற்றப்பட்டிருக்கிறார். நம்ம தான் என்ன பண்ணுவோம்? அவரை சந்திக்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு அவர் சத்திரத்துல இல்ல, டினாமினேஷன்ல இல்ல, டினாமினேஷன் இல்லாம வெளியே இருக்கிறார் அவர் இல்லைங்களா? எங்க இருக்கிறார்? லவோதிக்கேயா 3ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துல அவர் இதோ வாசற்படிகளை நின்று அப்படின்னு அவர் எங்க இருக்கிறாருன்னு அர்த்தம்? வெளியில இருக்கிறார். வெளியில தான் இருக்கிறார். இப்போ சபைக்கு வெளியில அவர் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்மள ஜெபிக்கலாமா? எல்லாம் ஜெபிக்கலாம். எல்லா கண்களை மூடி இருக்கிறதான வேலையில, எல்லா கண்களை மூடி இருக்கிறதான வேலையில அவரே மீண்டும் ஒரு ஆகிய பிள்ளைகளாகி எங்களை கத்தாவே அப்பாவுடைய சன்னிதானத்துக்கு கூடி வர செய்து ராஜா, எங்களை தனிமட்டமா தாய்த்து மணியான கிருவைகளை கூட்டி கொடுத்து அந்த பெத்லகேமிலே நீர் வந்திருக்கிறதை காணும்படியான தயவுகளை கூட்டி கொடுத்து இந்த நாட்களே ராஜா வெளிப்பட்ட வார்த்தை அது 7வது முத்திரை பெத்லகேமா இருக்கிறது. இந்த நாளே எங்களுக்குள்ள வெளிப்பட்டிருக்கிறீர். இந்த நாள்ல பிள்ளைகளை ஒருமித்து கூடி வர செய்த கிருவைகளுக்கு ஆய்கொடு நன்றி ராஜா. அப்பாவுடைய கண்களை கிருவை கிடைத்த தயவுகளுக்கு ஆய்கொடு நன்றி ராஜா. அந்த பாடல்களை ஆசீர்வதித்தீர், ஜெபங்களை ஆசீர்வதித்தீர், பாடல்களை கொடுத்தீர் அப்பா, வேத வாக்கியத்தை கொடுத்த தயவுகளுக்காய் நன்றி ராஜா. இவைகளை கரைகளோ குறைகளோ தயவுகளோ இருந்தால் மணியுங்க ராஜா. அதே போல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பேர் ஆசீர்வதிங்க, குடும்பம் ஆசீர்வதிங்க அப்பா. வந்திருக்கிற வாலிப பிள்ளைகளும் கருத்துல படிக்கிற ராஜா, அவர்களுக்கு கூட கருத்துல படிக்கிற ராஜா. அவருடைய வருங்காலங்களும் கருத்துல இருக்கட்டும் ராஜா. அதே போல பெரியவர்களை வேலைக்கு போகிற பெண்களை ஆசீர்வதிங்க, அவருடைய தேவைகளை சந்திங்க ராஜா. அப்ப ஒவ்வொருடைய பேரா குடும்பம் ஆசீர்வதிங்க. வியாதியை உன் விட்டு அகலுவேன்னு சொல்லி இருக்கிற
ராஜா. அப்பேற்பட்ட வார்த்தைகள் வாழ்க்கையில நிறைவேறுகிற தயவுகளுக்காக நன்றி ராஜா. அதே போல அடியனை கூட இந்த நாளில் கர்த்தாவே அபரிவிதமாய் ஆசீர்வதித்து வார்த்தை கொடுத்த தயவுகளுக்காக நன்றி ராஜா. இந்த நாளில் கர்த்தாவே இப்பேற்பட்ட செய்திகள் இன்னும் அதிகமாய் கூட்டி கொடுக்க கிருபைங்க. வந்திருக்கிற பிள்ளைகள் அந்த எம்மாவூர் பெற்றுக்கொண்ட அனுபவத்தினுடைய கடந்து செல்ல கிருபைங்க. பலப்படுத்துங்க, பெரிய காரணம் செய்யுங்க. தெய்வீக ஆசீர்வாதம், பிரசன்னம், கிருபை எங்களோடு கூட இன்றும் என்றும் தங்கி இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, தயவு, இரக்கம் எல்லாம் கர்த்தராகிய உங்களோடு கூட என்னோடு கூட என்றும் என்றும் தங்கி இருப்பதாக. ஆமென்.